ஜிஏயின் வாகனம் என்ற போட் இல்லாமல் தனியாக புத்தகக்கிட்ட போய் அமைச்சரும் எம்பிமாரும் கதைக்கணும். அது சட்டவிரோதமாக பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். புத்த தர்மம் விட்டு கொடுக்குறது ஹானியால் விட்டு கொடுப்போம். எத்தனை பரப்பை விட்டு கொடுக்க போகிறீங்க? நீங்கள் விட்டு கொடுக்க தேவையில்லை. காரணம் என்ன? நீங்கள் அடாத்தா பிடிச்சி வச்சுருக்கிறீங்க. காணியங்கிற அப்போ எங்களோட கதையுங்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ கதையுங்கோ, எவ்வளோ விடலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றது எங்களோட கதைக்கணும். இந்த நிமிஷம் வரை கதைக்கல நாங்கள் விட்டு கொடுக்க தயாரினா. இன்னொரு இடத்துல இத்தனை வரலாறுகளை சொல்லினோம். சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட உறுதிகள் இருக்குது. 12ஆம் ஆண்டு, 23ஆம் ஆண்டு, இதை நீங்கள் படம் எடுக்க இந்த உறுதிகள் கிழிஞ்ச நிலையில் இது 20களுக்கு முதல் வடிவா பாருங்க. சரியா? இது பரம்பரை, சகலர்டையும் பரம்பரையாக வந்த உறுதி. இது அந்த வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெளிவான பதில் தாரம். எந்த உறுதியுமே டிக்ளரேஷன் உறுதி இல்லை, வெளிப்படுத்தல் உறுதி யாருடையதும் இல்லை. சகலரண்டையும் பரம்பரை உறுதிகள் இடம்பெயர்வு பேப்பர் தானே இது. அப்போ கொஞ்சம் காலம் போக எப்படி போகும்ன்றதுக்கு இதுக்கு அடுத்தது உங்களுக்கு நான் இதில் வந்தது என்ன சொன்னால், நான் அர்ஜுனாவுக்கு சவால் விட்டுனா எனது முகநூல் ஊடாக இப்போவும் இது கூட பகிரங்கமாக அர்ஜுனாவுக்கு சவால் விடுறேன். உம்மால முடிஞ்சால் இந்த பொய்க்காணின்னு சொன்னீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி 1912ஆம் ஆண்டு உறுதி இருக்குது. நாங்கள் பிறக்க முற்பட்ட காலம், உன்னுடைய அப்பாவும் பிறக்க முற்பட்ட காலம். உன்னால் முடிஞ்சால் நீ எங்கே இருந்தாலும் கிளதுறது சவாலுக்கு நான் வரேன். நீங்கள் வந்து சிங்கள மக்களுக்காக மக்கள் காணியை பெற்று கொடுக்காரு, உன்னுடைய அரசியலுக்காக. அவரை அரசியல் கேட்க போகிறதில்ல, கேட்டலும் பெற போகிறதில்லை. அப்படி அரசியலை நீ தென்னிலங்கை நோக்கி நகரா போகும். சிங்கள மக்களுக்கு நகர்றதுக்காக வேண்டி தான் இப்படி நான் வேலை செய்கிறார். தயவு செய்து இந்த தையட்டி மக்களில் காணியலில் நீங்கள் தேவையில்லாத கெஞ்சி கேட்ட மாதிரி நீங்கள் கதைக்க வேண்டாம். தையட்டி மக்கள் எந்த மக்களை காணி பற்றியும் கதைக்க வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி பரப்புக்கும் ஏக்கருக்கும் தெரியாத சட்டவாளரை வச்சு இப்படி வழக்கு போடுறது, காணி சட்டம் சம்பந்தமாக படிச்சுக்கிறது. காணிச்சு நாடு அங்கீகாரம் பெற்ற சட்டத்திறனை இல்லாட்டும் காணி சட்டம் சம்பந்தம் சட்டம் நட தெரியும். மேலே அவை கலசம் தான் அதில் முக்கியம். இந்த உயராது கூட முன்னுக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, இது வந்து அகற்றப்பட வேண்டிய விடயம் தான். அவருக்குரிய காணி இருக்கைகள் இப்போ அகற்றியங்களை வந்து அவைக்கு ஒரு பிரச்சனை வருமாண்டா அவை காணிக்கு ஒரு வியாரை கட்டும். அவைய ஒரு சின்ன வியாரை கட்டி போட்டு இந்த கலசத்தை மாற்றி வைக்கலாம். ஐநாதி வியாராதிபதி தெளிவாக சொல்லும், இது வந்து ஒரு மனத்தில் தீர்க்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு இவ்வளோ நீங்கள் போராடுறீங்க, யாருமே இதை கண்டுகொள்ளல. அரசாங்கம் வந்து இதை தீர்க்கிறதுக்கு அவங்க நடவடிக்கையுமே எடுக்கணும். ஒரு உறுதி வந்து அவற்றை பேரில் இருக்காண்டு அவரை வச்சு தான் தீர்ப்போம். அவர் வந்து வெளிப்படையாக இருக்கையில் சவால் விட்டு அவர் சொல்கிறார் தன்னிட்டு வாங்கணும் சொல்லி. ஏன் அதை போய் எங்கள்கிட்ட வராத நீங்கள் அவர்கிட்ட போய் கதைங்களேன். அதை யாருமே கதைக்காமல் இருக்கிறதா தான் இந்த பிரச்சனை. மற்ற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொண்ட முன்னுக்கு போராட வரையில் கேட்டுக்கொண்ட கடங்க 3ஆம் தேதி வந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை அஹிம்சை வழியில் போராடுறதுக்கு நாங்கள் போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். வணக்கம். மற்றொரு செய்தியினூடாக சந்தித்திருக்கின்றோம். தையட்டிகள் காணியை பிக்கு விட்டு தருவதாக சொன்னதாக சொல்கின்றார்கள். நீங்கள் காணியை விட்டுக் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் எங்கள் காணியை அடாத்தாக பிடித்து வைத்து உள்ளீர்கள். உங்கள் தேவையை எம்மிடம் கூறுங்கள், எவ்வளவு தேவை என்பதை நம்மிடமே கதைக்க முடியும். இந்த நிமிடங்கள் வரையும் எங்களுடன் யாரும் கதைக்கவில்லை என தையட்டி காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வணக்கம், நான் செல்வராயா ரகுநாதன். நான் வந்து தைட்டியை சேர்ந்தேன். இந்த புத்தகையாரை கட்டும் பொழுது ஆரம்பத்திலேயே கட்டும் பொழுது நடந்ததுன்னு சொன்னால், அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த துரைச்சாமி லங்காதேவியாவின் வீடு நூறுபடியாக இருந்தது. அந்த வீட்டு கட்டிடம் முழுக்க இடிபட்டு தான் அங்கால புத்தகையில் கட்டிடத்துக்கு போன டோசர் அடியாளம் பெக்கு அடியாளம் முழுக்க இருந்தது. அந்த அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாதம்பரம் கோயிலில் 7 சைவசாமிய சிலைகள் இருந்தது. அப்போ நாங்கள் அது புத்தகையில் கட்டிக்கணும்னு சொன்ன சிந்தனைகளுக்கு இல்லை, பெரிய தகரம். அப்போ அந்த கட்டத்தை இடிக்க கொண்டு போய் தான் அந்த புத்தகையில் கட்டப்பட்டது. ஒரு புத்தகையில் கட்டப்படணும்னு சொன்னால் ஒரு அரசாங்கத்தில் அனுமதி எடுத்து, பிரதேச சபையில் மாநகர சபையில் அனுமதி எடுத்து தான் இந்த கட்டிடத்தை தொடங்கியிருக்கோம். அந்த கட்டிடத்துக்கு ஒரு எஸ்டிமேட் ஒன்று போட்டிருக்கோம். அப்படி ஒரு சம்பவம் ஒன்று அங்கே நடக்க இல்லை. ஊரணி அந்தோனியா கோயில் பிரசித்தி வாய்ந்த கோயில். அந்த கட்டிட இடுபாடுகள் இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்து போட்ட ரோட்டுக்கரையில் இருந்த கல்லுகளை இரவு டக்கில் ஏற்றி கொண்டு போய் அங்கே கொண்டு போனது அதுக்குரிய ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்குது. யார் இதை கேட்குறது? அப்போ நாங்கள் நினைச்சது பிரிப்பிக்க நாம் ஏதோ நடக்கிறது சம்திங் ரோங்கான நாங்கள் மனதில் வச்சு கொண்டு இருந்தாங்க. இன்றைக்கு இப்படியான சூழ்நிலை புத்தகையில் கட்டி போட்டு இவை சொல்லிங்கன்னா இது எங்களோட பாரம்பரிய இடம்னு சொல்லி கொண்டு இருக்கணும். சர்வேந்திர சில்வா சமரவீர சார் சொல்கிறார், இது புத்த நாடு, புத்த விகாரை நாங்கள் எங்கே வேண்டுமானாலும் வைப்போம் பண்ணிக்கணும்.
அப்போ இப்போவே நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு எங்கே வைக்க போகிறீங்கன்ற முடிவு இல்லாமல் கிடக்கு. நாளைக்கு எங்களை வீட்டு பக்கத்திலும் வைக்க சந்தர்ப்பம் இருக்குது. நீங்கள் இந்த புத்தகம் வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேணும்? சமய தலைவர்கள், எங்களோட கிறிஸ்திய தலைவர்கள், பௌத்த தலைவர்கள், மதிப்புக்குரிய யார் எங்களோட நயனாதி ஐயா, அவர்களை நீங்கள் கூப்பிட்டு வச்சு முன்னிறுத்தி அடிக்கல் நாட்டி வச்சுருக்கணும். அடிக்கல் வச்சவை எல்லாரும் தமிழில் பேசினா தான், தமிழில் இங்குவரை கேட்டால் தான் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன்னு சொல்லி இன்றைக்கு கையை கட்டிக்கொண்டு போனதை கண்டேன். நான் பேசல விரும்பல. அப்படியான நிலைமையில் இந்த இதுக்காக வச்சு நீங்கள் இப்படி ஒரு கோயிலை கட்டி போட்டு, புத்தகையில் கட்டி போட்டு இதுதான் எங்கிற கோயிலை நீங்கள் வந்து ஆட்சி உரிமை எடுக்கிறது சரியான விஷயம் இல்லை. லண்டன், உலகத்தையே ஆள்றது லண்டன் நாட்டில் இனப்படுகொலை நடந்தன்னு சொல்லி போராடின மக்களுக்கு அந்த இடத்துல வச்சு எப்படி காட்டியவர் அவர் தான் அடிக்கல் வைத்திருக்கிறார். ஒரு நல்லவர்கள், நல்ல பெரிய மனிதர்கள், மேலாவிகளை வைத்து செய்ய வேண்டிய அந்த புத்தகையில் சாதாரணமாக ஆக்களை வச்சு நீங்கள் செய்தது தவறிலும் தவறு. ஐயா வணக்கம், ஊசி ஐயா வணக்கம். உங்களுக்கு ஒரு முக்கியமான விருதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களோட வீட்டை 3 மாதம் வேலை செய்யுங்க. அவங்களோட நட உட பேச்சு பக்குவம் அதுகளை நீங்கள் படித்து போட்டு பார்லிமெண்ட்டில் கதைங்கோ. லோ படிக்கணுன்றீங்க, லோ படித்து போட்டு லோ பற்றி கதைங்கோ. காணிக்கு போராடி கொண்டிருக்கோம், பாசலுக்கு ஆட்டிய உறுதியை கொண்டு போகிறீங்க. 3 பேர் காணி ஆட்ட காணி யார் விடுறது? யாருடைய காணியை யார் விடுறது? எங்கட காணியை விடுங்க வேணுமா முழுக்க? கொஞ்சம் விடுறேன், கூட விடுறேன், கூடையும் மம்பட்டி இவங்களுக்கு தேவையில்லையே. சரியாக நீங்கள் கட்டி போறீங்க, ஓகே மன்னிச்சு கொள்கிறோம். புத்தக வேலையை விட்டு போங்க. உங்களையும் நாங்கள் திறம்பட நாங்கள் அதை பராமரிப்போம். யானை தும்புக்கை விட இடம் கொடுத்தா இடித்து தள்ளின மாதிரி மெல்ல 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 மாவட்டம் பெரும் பாருங்க அந்த புத்தக கோயில். அங்கே இருக்க அந்த 18 பிறப்பு காணி அந்த அண்ணன் சொன்ன மாதிரி அவ்வளோ புத்தக இடம் காணும். நீங்கள் அனுமதி இல்லாமல் இந்த பெரிய புத்தக நீங்கள் கட்டினீங்க, அனுமதி இல்லாமல் மெல்ல மெல்ல நீங்கள் பிரிப்பிக்க மாட்டீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? நான் 8 பேர் தான் கச்சதுக்கு அந்த நேரம் போனான், அற்புதமானவர். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும், புத்தக வெறியணும், புத்தக கோயில் அமைப்பதற்கு. அதை நான் விலை வாங்க பிக்கானும் கொண்டு நான் தொல்வியை தோன்றதுக்கு மதிப்பு கொடுங்கப்பா. அவங்க என்ன செய்கிறாங்க? வந்தோடனே கட்ட விட்டவங்கள பெரிய போராட்டம் இருந்த எல்லாம் இப்போ அங்கே ஒரு புத்தகம் எழுப்பி இருக்கும். அப்போ சமர வீராயா சொன்னால் சரியா? அங்கே புத்தகம் கட்ட முடியுமா? என்ன நிலையில் நீங்கள் நிற்கிறீங்க? பலாலில் ஆமி பலாலில் சண்டை சொல்லிக்கொண்டு நாங்கள் பொத்தி போட்டு நீங்கள் தைக்காதீங்க. பலாலி சண்டை எங்கே முடிஞ்சது? பலாலி தானே செல் அடிக்கும், பழனி சண்டம் சாகுது, பழனி சண்டம் மகரி சண்டம் பெருகுது. உங்கள் தவளையில் சொல்லிக்கொண்டு நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்தால் கடைசி யாழ்ப்பாணம் வங்க. நீங்கள் நினைக்காதீங்கோ தைட்டியில் நடக்கணும்னு நினைக்காதீங்கோ. தைட்டி போராட்டத்தில் நானும் பங்கு பெற்றி தான். ஒரு பொம்பளை போய் 2 கோன் அடிக்கிறோம், ஒரு பிள்ளை மயங்கி போச்சு. அம்மா தண்ணி கொடுத்த உடனே கல்லது கோன் அடிக்கலாம். இல்லை பார்த்து போங்க, என்ன சேட்டை பருவமோ ஏன் கொச்சப்படுத்தி உங்களது நீங்களே அண்டாண்டு பார்த்து துப்பாதீங்க. உங்களை மூஞ்சல் நீங்களாம் துப்புறீங்க. தமிழ் வேணும், போராட்டம் வேணும், 32 இயக்கம் தொடங்கி என்னத்தை சாதிச்சிங்க? நார் ரோட்டில் நிற்கிறோம். இன்றைக்கு 32 கட்சி அடைக்கிறீங்க. அன்றைக்கு பலாலி, இன்றைக்கு தையிட்டி, நாளைக்கு மௌனியாவை புத்தகம் லட்ட போகிறாங்க. ஊசி ஐயா நல்ல மரியாதை வச்சிருக்கான். ஒரு சினிமா படத்துக்கு போய் கமெடியன் இருந்தால் தானே சினிமா ஓடுமன்ற மாதிரி இப்போ எங்களை தமிழ் அரசியலுக்கு உன்னுடைய நாடகம் தான் ஓடிக்கொண்டிருக்கு ஐயா. உன்ன மனிதர்கள் உனக்கு சொல்லல. உங்களுக்கு ஊத்த பேச்சு எவ்வளோ கதைக்க தெரியுமோ? உங்களுக்கு 3 பாஷை தெரியும் பண்ணுறீங்க. 30 பாஷையில் அதை விட கேவலமான பாஷை வரைக்கும் எனக்கு தெரியும். நாங்கள் ரோட்டில் இருந்து கத்தி கொண்டிருக்கோம், அழுது கொண்டிருக்கோம். நீ உள்ளுக்க போகிறோம். என்ன எந்த மனைவியை தெரியுமா? என்ன பிள்ளைய தெரியுமா? ஒரு பொம்பளையை கொண்டு தெரியாது, கௌரவப்படுத்து. எல்லாம் ஊத்தியாக கதைக்கிறாங்க. எல்லாம் கதைக்கணும், சிரிக்கணும்ன்ற கன விஷயத்தை கதைக்காத, எங்கட விஷயத்தை தலையிடாத. எல்லா கட்சியினருக்கும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற வேணும், நல்ல நிலப்பாட்டுக்கு வர வேணும்ன்ற ஆதங்கம் ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் ஒரு கட்சி பொருட்படுத்தவரையால் பக்கத்தில் பலமாக இருக்காங்களே தவிர தனி ஆணிவர் ஆனார் கக்கவேர்களும் இருக்கின்றதை மறந்து விடக்கூடாது. இதை கொச்சப்படுத்தாதீங்க. சொல்கிறாங்க இதில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, கொடி பிடிக்கிற நாளைக்கு அடைக்கலம் அடைக்க போகிறான். ஏன்னா அண்ணாந்து பார்த்து துப்புறான் மூஞ்சையில். அதே பக்கம் நீயே கையெழுத்து துப்பி போட்டு மூஞ்சையில் பூச புரிய அண்ணன் கன்பஸ் மாணவர்கள் போராடுறாங்க. என்ன புரியானுக்கும் பேருக்கும் நீ வாங்கி கொடுத்தனே உண்டை விட்டு சொத்தா? நீ வெளிநாட்டுக்காரர்கிட்ட வாங்குற காசுக்காக ஒரு கதையும், இங்கே சிங்களவங்களுக்கு வாழ் பிடிக்கிறதுக்கு ஒரு கதையும், தமிழ் கட்சிக்கார வாழ் பிடிக்கிறதுக்கு ஒரு கதையும் கதைச்சு கொண்டு இருக்காத. சரியான 4 கால் வேண்டாம் தான் ஆட்சியம் வைக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் திராத்திரமாயிருங்கோ. எங்கட விஷயம் தலைகடா நேராவா, இடத்துக்கு வா, சைம் சொல்லு. எந்த சகோதரர்களை கூட்டிக் கொண்டு வரோம், எங்கட ஆதங்கத்தை சொல்கிறோம்.
ஊசி ஐயா வணக்கம். உன்னுடைய வீட்டுக்கு முன்னாலே புத்தகங்கள் வேலைப்படும். மம்பட்டியும் 2 பீக்காலும் கொண்டு வருவாங்க. உங்கள் புத்தகம் வந்து இந்த தடயம் இருக்காண்டினம் அது எழுதி போட்டிருக்கு. எத்தனை வருஷம்? 200 வருஷமா அதில் புத்தர் இருந்ததுக்குரிய அடையாளம் போட்டிருக்கு தானே. சிங்கத்தை எழுதிக்கிற சிங்கத்தில் படிக்கலை நாங்கள் எனக்கு ஒரு படிக்கல் சிங்கம் தெரியாதா? அதில் ஒரு வாஜி சொன்ன சிங்கல் ஐயா. அன்றைக்கு ஒரு முறை ஒரு ஐயா வந்தவர் சரியா, அவர் வந்து சொன்னார், நான் இங்கே 90ஆம் ஆண்டு வரையில் அங்கே நல்ல நாடு, இது என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு சொன்னேன். நாங்கள் அங்கேருந்து சமாதானமாக போய் சொல்லி வந்திருக்கோம் நீதியரசரால், அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யுங்க. 18 குடும்பத்தினம் உறுதியை கொண்டே காட்டினாங்க. அவர் எல்லாம் சரி பார்த்துட்டு சொல்கிறார், நான் நேரையாக போய் அங்கே கதைச்சிட்டு வாங்கணுண்டு. அங்கே கதைச்சி போட்டு சொல்கிறார், உங்கள் ஆதிவளத்தில் போய் நீதியரசர் மத்தியில் போய் கதைச்சினாங்க. அங்கே நடந்த சம்பவங்களை நீங்கள் வெளியில் கதைக்கக்கூடாது, இது எங்களுக்குள்ள இருக்கட்டும் சொன்னபடியா நாங்களாம் மூடிக்கொண்டு இருக்கோம். நீங்கள் சமாதானமாக போக கொண்டு அங்கே நாங்கள் அதை கதைக்கும் பொழுதும் இந்த துறவி என்ன செய்கிறாண்டால் தடவை சிரித்து கதைச்சு கொண்டிருக்க நாங்கள் ஆதங்கத்தை பற்றி கதைக்கும் பொழுது நீ சரியான விதிமுறைப்படி படித்து சரியான இடத்துக்குள்ள நீங்கள் வந்தீங்களா? சரியான துறவிக்குரிய அந்தஸ்து நோக்கி இருக்கா? நீ பொண்ணுக்கு மேலோர் நீ மதித்து நடக்க வேணும். காவி துணிக்கு மதிப்பு கொடுங்க. அன்றைக்கு பாதிரியாக்கள் வந்தவங்க கொழும்புலேருந்து வந்தவன், நீர்கொழும்புலேருந்து வந்தவன், அவன் வந்து பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டவன், அனுமதி வந்து கேட்டவன், அவர்கிட்ட போய் அனுமதி நீ என்ன மினிஸ்ட்ரியா எம்பியா? அப்போ உன்னிட்ட வந்து கேட்க இல்லை கொண்டு போனோம் உன் பேர் நம்ம முகத்தை எழுதினோமா போயினோம் பெரியணும் அவங்க பெரியாக்கள் இல்லை வெள்ள துணியோட போகிறாங்க. போன்றீங்க சிங்கள ஃபாதர்ஸ் மாதிரி வந்தவங்க, நியாயம் கேட்டு வந்தவங்க. அப்போ அவங்க நீங்கள் என்ன செய்ய வேணும்? உள்ளுக்கு விட்டுருக்க வேணும் இல்லையா? அவர் வந்து என்ன செய்யணும்? வந்து பார்த்துட்டு அனுமதி இல்லையான்னு சொல்லிக்கணும். என்னதுக்கு அப்படி அனுமதி? சரியாக தைரியவனாக நெஞ்சு சுத்தம் பண்ணால் நேரடியாக போய் நீங்கள் கதைக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம் தானே, கதைச்சிருக்கலாம் தானே. மன வேதனையோட வந்தவன். அப்பவும் நான் சொன்னேன், ஐயா நீங்கள் போகாதீங்கோ, இவங்களுக்கு வெள்ளை கொடிக்கும் மதிப்பு கொடுக்க தெரியாது, வெள்ளை உடுப்புக்கும் மதிப்பு. நாங்கள் ஃபாதர் மேம், நாங்கள் போனால் எங்களுக்கு மதிப்பா? நான் ஐயா இவங்களுக்கு வெள்ளை கொடிக்கும் மதிப்பு கொடுக்குறார்கள் இல்லை, வெள்ளை துணிக்கு உங்களை உடுப்புக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க சொல்லி கௌரவப்பட்டு நான் சொன்னேன். அன்றைக்கு எங்கட யார் வேலுசுவாமி ஐயா காவி உடுப்புக்கும் மதிப்பு கொடுங்க ஐயா. ஒரு வெள்ளை தூய்மையானது. ஒரு பொம்பளை வெள்ளச்சீலையில் போனாண்ட ஒரு விதவை அவளை கும்பிடுக்கும். வெள்ளை உடுப்போட ஒரு பொம்பளை விழுந்து அவளுக்கு கேள்விப்படுங்க. ஒரு வெள்ளை பாதிக்காத பொம்பளை ஒன்று தெய்வமாக மாறிங்க. உங்களுக்கு வெள்ளையண்டா என்ன கருப்பாண்டா என்ன தெரியாமல் இருக்கிறீங்க. என்ன சரியான கடுப்பு நான் பற்றி கதைக்கல, அரிசியை பற்றி கதைக்கல. ஊசி ஐயா நீங்கள் சரியாக போட்டிருந்தா 3 ஓட்டில் வந்தால் 30 ஓட்டில் வந்தேன். ஓட்டன்ற பிச்சு எடுத்து தானே ஆட்சிக்கு வந்தனே. கதைக்காதங்க நீங்கள். உங்களுக்கு சட்டம் தினக்கா நாங்களும் படிப்போம். எந்த ஒரு பயிற்சியும் 3 மாதம் 6 மாதம் 5 மாதம் காணும். உன்னை கூட திறமாம் நான் இன்றைக்கு நீ சரியாக காட்டுவியா? உன்னை கூட திறமான செய்யக்கூடிய ஓயல் படிக்காத வெளியில் கூட கொண்டு காட்டுறது செய்வியா? உன்னால் முடியுமா? அந்த பிள்ளைய போய் கதைக்கோ பாராளுமன்ற அந்த பிள்ளைய போய் 30 ஓட்டம் 300 ஓட்டம் உண்டு. எத்தனை ஓட்டில் நீ வந்த நீ கதைக்காதங்க. அர்ஜுன் ஐயா உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு அனுபவம் வேணுமென்றால் அவைவே சம்மந்தப்பட்டவர்களோட பழகி தெரிஞ்சு போட்டு அந்த விஷயத்துக்கு வாங்கும். நான் உண்மைக்கு இந்த மைக்கு முன்னால் பேசி பழக்கமோ இதை பேசி போட்டு நாளைக்கு கொடி பிடிச்சி லண்டன் போடணும் தெரிஞ்சு கொள்ளாதீங்க. நல்ல சிந்தனையாக வாங்கணும். உங்கள் ஒரு குழப்பம் இல்லை ஊசி ஐயா, நீங்கள் வாங்க. நாளைக்கு உறுதியெல்லாம் கொண்டாரோம். அவ்வளோ உறுதியை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு தந்தா நீ சொல்லி கள்ள உறுதி என்ன உறுதி பற்றி சொல்கிறது? வழிபடுத்த மாயூர் பண்ணாங்க சாரி மணிக்கோன் மண்ணாங்கட்டு உறுதி சொன்ன உன்னை விட கேவலமாக கதை பண்ணான். 13 வாசையில் பேசுவேன் நான். நீ தமிழில் எவ்வளோ பேசுவ? நானும் தமிழன் தானே. உன்னை விட 15 வயசு மூத்தவன் நான். அப்போ உன்னை விட எவ்வளோ விஷயம் தெரியும். அப்போ அந்த வெளி ஊற்றி என்று சொல்கிறீங்களோ இன்றைக்கு அவ்வளோ ஒரிஜினல் உறுதியமாக இருந்தார். உன்னால் முடியுமா? உன்னோட பக்கத்தில் இருக்க லோயரை கூட பின்னால் இருக்க லோயர்கிட்ட கொடுத்து முடியுமா? நாங்கள் எங்கே அடிக்கிறோம், நீங்கள் எங்கே அடிக்கிறீங்க? மனுஷன் மாதிரி நடந்து உங்களுக்கு பதவி ஒன்றா எழுதி கொடுத்துட்டு போங்க. இல்லைன்னா அந்த விஷயத்தில் மட்டும் கதைங்க. ஓகே நன்றி. வணக்கம், நான் பாஸ்கரன். நான் இதில் இந்த விஹார சம்பந்தமாக கணக்காக்களுக்கு தெளிவில்லை என்னபடியாக ஒரு சின்ன விஷயத்தை நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் வேறு விடயங்கள் கதைத்தாலும் நான் சில விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும். இந்த விஹாரை கட்டினதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, இந்த அமரபுரம் நிக்காயாவில் 22 உட்பிரிவுகள் இருக்குது. இது பலருக்கு தெரியாது. அப்போ இதில் ஏற்கனவே இருந்த விஹாரைக்குரிய ஒரு பிரிவு வந்து அமரபுரம் நிக்காயாண்ட ஒரு பிரிவுக்கு தான் அது உரிமையான காணி. ஆனால் இப்போது விஹாரை கட்டப்பட்டிருக்கும் காணியை விஹாரை கட்டிய பிரிவினர் வந்து அமரபுர நிக்காயாவில் கல்யாண வம்ச என்று சொல்லப்படுற இன்னொரு பிரிவினர். அப்போ இந்த விஹாரை கட்டும்போது அவர்கள் அந்த பழைய விஹாரை இருந்த இடத்திலே அந்த விஹாரைக்கான அடிக்கல் நாட்டிய போது
அவர்களுக்கிடையில் அவர்கள் அமரபுர நிக்காயால் இருக்கிற 2 பிரிவுகளுக்கு இடையில் வந்த பிரச்சனை தான் இந்த விகாரியை இடமாற்றி கொண்டு தமிழர்களின் காணிக்குள் கட்டினால் எவரும் கேட்க முடியாது என்ற நிலைமைக்கு கொண்டு வந்தது அந்த அவர்களுக்கிடையே இருந்த பிரச்சனை. அப்போ ஒரு விகாரைக்குரிய காணியை இருக்கும்போது அந்த விகாரைக்குள் கட்டுவதற்கு அமரபுர நிக்கா என்ற இன்னொரு பகுதியினர் விடவில்லை. அந்த மற்ற பகுதியர் யார் என்றால் நயினாதீவு நாக விகாரைக்குரிய பிரிவினர். அப்போ அவர்களின் பேரில் இருக்கிற தங்கட காணிக்கில் உங்களோட விகாரையை கட்ட முடியாது என அவர்கள் மறுத்ததன் காரணமாகத்தான் 2ஆம் முறை அடிக்கல் நாட்டப்பட்டது தமிழர்களின் காணியில். ஆனபடியா இதை யோசிக்கணும். இந்த கொமெண்ட்ஸ் சொல்கிறார்கள் கொஞ்சம் சிந்தியுங்க. என்னென்னா எங்களுக்கு அந்த நேரம் போராடக்கூடிய வல்லமை இருந்தாலும் போராடியவர்களுக்கு என்ன ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரிய வேணும். இடையில் நல்லாட்சி அரசாங்கம் சிறிதானம் இருந்தாலும் கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் நாங்கள் அந்த போராட்டத்தில் முன்னெடுத்திருந்தால் இன்று நாங்கள் இந்த பத்திரிகையாளர் மாநாட்டையோ அல்லது இந்த ஊடக சந்திப்புக்காக நாங்கள் இங்கே வரக்கூடிய நிலைமை இருந்திருக்காது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடந்த காலத்தை பற்றி தெரியாத அடுத்த சந்ததியினர் சில நேரங்களில் நீங்கள் போடுற கொமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு சரியான மனவேதனையை தருகிறது. இதன் பாரம்பரியம் இந்த அடிப்படைகளை விளங்கிக் கொள்ளாது நீங்கள் இந்த விஷயத்தை கையாளுறீர்கள். எனவே தயவு செய்து இதன் ஆழ அகலங்களை உணர்ந்து அதை தெரிஞ்சு கொண்டு சில விஷயங்களை கதையுங்கள். அடுத்தது டாக்டர் அர்ச்சுனா, நாங்கள் உங்களுக்கு எதிரிகள் அல்ல. நீங்கள் ஒன்றே யோசிக்கணும். நாங்கள் இன்னொருத்த காணியை நாங்கள் கேட்கவில்லை, எங்களோட காணியை தான் கேட்குறோம். உங்களால் முடிந்தால் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு அந்த காணியை பிடித்த விகாரைக்குரியவர்களை தவிர ஏனைய புத்த சமயத்தைச் சேர்ந்தவர்களும் விகாராதிபதிகளும் உதாரணத்துக்கு ராகுல தேரர், நயினாதீவு நாகவிகாரைக்குரிய தேரர், இவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், ஐயோ பொதுமக்களின் காணிகளுக்கு இவர்கள் கட்டியிருக்கிறார்களே, எங்களோட சமயத்துக்கு இது பிழையான விஷயம் என்று சொல்லி அவர்களே ஒப்புக்கொண்ட ஒரு விடயத்தை நீங்களே அதை டிஃபெண்ட் பண்ண வாருங்கள். டாக்டர் அர்ஜுனா, நீங்கள் எங்கள் பிரதிநிதி, நீங்கள் எங்களுக்காக கதைக்க வேண்டியவர். நீங்களே அதை அவர்கள் இப்போ எல்லோரும் விடுவதற்கு சம்மதம், பிள்ளை நடந்திருக்கு, தீர்வு ஒன்று கொடுக்க வேணும் என்று யோசித்து கொண்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அது ஒன்றும் செய்யலாது, அதை விட இல்லாது, எல்லாம் கள்ள உறுதி என்று. நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இப்போ காட்சிப்படுத்தப்பட்டது 1912ஆம் ஆண்டு 1922ஆம் ஆண்டு தலைமுறையாக காணி உறுதிகள் கைமாறி வந்த காணிகள். ஆனவாடியாக இந்த உறுதிகள் அனைத்துமே பரம்பரையாக 100 வருடத்துக்கு முன்பட்ட தோம்புகளுடைய உறுதிகள். அங்கே எந்த ஒரு பொமிட் காணியும் இல்லை, எல்லாமே உறுதி காணிகள். இது ஒரு உறுதி மட்டும் காண்பிக்கப்பட்டது. அனைத்து உறுதிகளும் நாங்கள் கவர்னர்கிட்ட கையெழுத்திருக்கிறோம், ஜிஏட்ட கையெழுத்திருக்கிறோம், நீதி அமைச்சர்கிட்ட கையெழுத்திருக்கிறோம், புத்த சாசன அமைச்சர்கிட்ட கையெழுத்திருக்கிறோம். எனவே உங்களுக்கு இந்த கள்ள உறுதி என்ற கதைக்கே இங்கே இடமில்லை. எல்லாம் வெளிப்படுத்தல் உறுதி என்று சொல்லப்பட்டது போய். தயவுசெய்து நீங்கள் அது சம்பந்தமாக கொஞ்சம் கவனப்படுங்கள். தவறான தகவல்களை வெளியில் கொண்டுறாதீர்கள். அதே நேரம் இந்த விகாரை கட்டப்படுவதற்கான நிதி அரச நிதி பயன்படுத்தப்பட்டிருந்தால் எங்கள் காணிகளில் கட்டப்படுவதற்கு விகாரை கட்டப்படுவதற்கு ஏன் அந்த நிதி விடுவிக்கப்பட்டது என்பதை உரிய திணைக்களங்கள் எங்களுக்கு அதை உறுதிப்படுத்த வேண்டும். நாங்கள் எந்த கட்சிக்கும் எதிரானவர்களும் அல்ல, நாங்கள் ஒரு கட்சி சார்ந்தவர்களும் இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி எதுவாக இருந்தாலும், எங்களோட சிங்கள கட்சிகளாக இருந்தாலும் எங்களோட இணைந்து இந்த பிரச்சனை மக்களின் பிரச்சனையை தீர்க்கிறது தான் மக்கள் பிரதிநிதியின் கடமை. இது எங்களோட பிரச்சனை. நாங்கள் தனிப்பட ஒருவர் 2 பேருக்குடைய பிரச்சனை, காணி பிரச்சனை என்றால் நாங்கள் போய் வழக்கு போடுவோம். இது அப்படி இல்லை. ஒரு சமூகத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனையை அந்த சமூகத்தால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் இதற்கான தீர்வை வைக்க வேண்டும். கோர்ட்ஸில் போய் வழக்கு போடுறோன்னா நாங்கள் எங்களுக்கு என்னத்துக்காக பாராளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்தது ஒரு மக்கள் கூட்டத்துக்கு வர பிரச்சனையை பாராளுமன்றத்தில் கதைத்ததை தீர்வு எடுப்பதற்கு. நாங்கள் கோர்ட்ஸில் தான் போய் வழக்கு போடுவோம்னா பாராளுமன்றம் தேவையில்லை. கோர்ட்ஸ்களை மட்டும் காணும் பிரச்சனைகளை நாங்கள் கோர்ட்ஸில் போய் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் கதைக்கிற விஷயம் என்ன? ஒரு கட்சி எங்களோட நிற்குது என்றால் அந்த கட்சி மக்களின் பிரச்சனைக்காக கதைக்கிறது, அந்தளவு தான். நீங்கள் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு ஒரு கட்சி தான் தேவையில்லை, எல்லோருமாக சேர்ந்து இதை ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும். இதுக்கு எல்லாற்ற ஒத்துழைப்பும் வேணும். குறிப்பாக 3ஆம் தேதி நடைபெற போகிற போராட்டம் ஒன்று. நீங்கள் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். என்னென்னா நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க கட்டும்போது எங்கே போனீர்கள், இப்போ என்ன வாரீங்கன்ட்டு யோசிச்சு பாருங்கள். விகாரை முதலாவது கட்டிடம் கட்டும்போது நாங்கள் எதிர்ப்பை காட்ட துவங்கிவிட்டோம். எதிர்ப்பு காட்டு தொடங்கின பிறகு 3 கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கு. அப்போ எதிர்ப்பு இருக்கும்போதே கட்டப்பட்டு கொண்டிருந்த கட்டிடங்கள், நாங்கள் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் முதலே கட்டுறதுக்கு நாங்கள் என்ன எதிர்ப்பை காட்ட முடியும்? எதிர்ப்பு காட்டி போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கட்டிடம் திறப்புலாம் நடக்கிறது.
அப்போ இந்த நிலைமையில் கொஞ்சம் நீங்கள் கருத்து தெரிவிக்கும் போது தயவு செய்து உங்களோட காணிகளுக்கு இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டால் நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீர்கள் என்பதனை உணர்ந்து கருத்தை தெரிவிங்கள். இழந்த எங்களை நோகடிக்காதீர்கள் என இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சுகுமாரி சாருஜன். இந்த இடத்துல நான் ஒரு சரியான ஒரு மனக்கவலையோடய மிகுந்த வருத்தத்தோடையும் தான் நான் உங்களை முன்னாடி நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னேன், இந்த தையிட்டி நாங்கள் இப்போ 3 வருஷம் ஆகுது நாங்கள் போராட தொடங்கி. இந்த 3 வருஷத்துலேயும் நாங்கள் சாதித்தது என்னென்னா, ஆக குறைந்தபட்சம் இந்த பிரச்சனையை உலகளாவிய ரீதியில் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இப்படி இந்த மக்களுக்கு ஒரு அநீதி நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை நாங்கள் இந்த போராட்டத்தின் மூலம் வெளி உலகுக்கு கொணர்ந்துருக்கிறோம். அப்படி கொணர்ந்து அந்த பிரச்சனை நாளாந்தம் இந்த சமூக வலைத்தளங்களில் எங்களோட பிரச்சனை பேசுபொருளாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கத்தால் திட்டமிட்டு இறக்கப்பட்ட அந்த கைக்கூலிகள் அவர்களை நான் விடுறேன். அதுக்காகவே சேவை செய்வதற்காகவே வாங்குற காசுக்கு சேவை செய்ய வந்தவர்கள், அவர்களிடத்து நான் வரவில்லை. இந்த போகிற வார வழியில் 2 பின்னூட்டல்களை தட்டி விட்டுட்டு போகிறாக்களை முன்வச்சு தான் நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். தயவுசெய்து எங்களோட பிரச்சனையை விளங்கி கொள்ளுங்கோ. நாங்கள் நிறைய இடங்களில் எங்களோட காணொலிகளை பதிவு செய்திருக்கிறோம். எங்களோட போராட்ட தளங்களில் எங்களோட காணொலிகளை பதிவு செய்திருக்கிறோம். அதுகளை நேரம் இருந்தால் நேரம் ஒதுக்கி பார்வையிட்ட பின்னர் எங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிற விடயங்களை ஆராய்ந்த பின்னர் உங்களோட பின்னூட்டல்களை தட்டி விடுங்கோ. எழுந்த மானத்துக்கு தட்டி விட்டு ஒரு இனத்தின் இது ஒரு சுவட்டையை அழிக்கிறதுக்கான ஆயத்தங்களை தான் நீங்கள் இந்த முகநூலூடாக செய்து கொண்டிருக்கிறீங்க. மற்றது தயவு செய்து சிந்தியுங்க. இந்த மக்கள் என்னத்துக்காக அப்படி 3 வருஷம்? எங்களுக்கும் தனிப்பட்ட வேலைகள் இருக்குது, எங்களுக்கும் குழந்தைகள் இருக்கின்றன, குடும்பங்கள் இருக்கின்றன, எங்களுடைய பொருளாதார தேவைகள் கணக்கு இருக்கின்றன. எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு நாங்கள் இந்த ரோட்டிலே நின்று போராடி கொண்டிருக்கிறோம். உங்கள் வாய் பகோடா மெல்லுவது போல எங்களை போட்டு மெல்ல வேண்டாம். தயவு செய்து சிந்திச்சு பின்னூட்டல்களை பதிவிடுங்கோ. எழுந்தமானத்துக்கு அது அரசியல், கட்சியினுடைய அடியாட்கள் இவர்கள், கட்சியினுடைய அள்ளக்கைகள் இவர்கள் என்றவாறான பதிவுகள்லாம் மேலோங்கி காணப்படுகின்றன. நாங்கள் எங்களிடத்தில் இருக்க உறுதிகளை நாங்கள் எல்லா இடமும் போஸ்டர் அடித்து ஒட்ட வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. தேவையான அமைச்சுக்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்துக்கிறோம். ரணிலுடைய அரசாங்க காலத்தில் கூட நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் கூட மார்ச் மாதம் 20ஆம் தேதி பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி ஹினிதுபாவை சந்தித்து எங்களுடைய சகல ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டன. அதற்கு அடுத்து ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி நீதி அமைச்சுக்கு கீழ் இயங்குகிற ஒனர் என்ற நிறுவனத்திடம் கூட நாங்கள் எங்களோட சகல உறுதிகளும் கையளிக்கப்பட்டன. அதுவே நாங்கள் மிகுந்த வேதனையுடன் தான் கையளித்திருந்தோம். என்றால் எங்களிடம் அவ்வளவு துருவி விசாரணை செய்துதான் ஒவ்வொரு உறுதிக்காரர் இருக்கிறார்களா, உங்களுக்கு உறுதி எழுதப்பட்டிருக்கிறதா, 30 வருஷமாக நீங்கள் காணியை பிடிச்சு ஒரு உயர் பாதுகாப்பு வலயமாக வச்சிருக்கீங்க. எந்த ஒரு தாயும் தனது மகளுக்கு அந்த காணியை எழுதியிருக்க மாட்டா, விடுவிக்கட்டும் எழுதுவோம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இருப்பார்கள். அந்த இடங்களில் கூட எங்களிடம் கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். இது உங்களுடைய பேரில் இல்லை, நீங்கள் ஏன் வந்திருக்கிறீர்கள் இந்த உறுதியை கொண்டு, இந்த உறுதிக்குரியவர் இருக்கிறாரா இல்லையா, அப்படியான கேள்விகள் எங்களிடத்தே தொடுத்தார்கள். அப்பொழுது நாங்கள் முன்வைச்ச விடயம் என்னென்னு சொன்னால், இந்த உறுதிகள் சகலதுமே அரசாங்க அலுவலகங்களில் இருக்குது, அரசு அதிகாரிகளிடம் இருக்குது, பிரதேச செயலாளரிடம் இருக்குது, அரசாங்க அதிபரிடம் இருக்குது. அங்கே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மக்களை கூப்பிட்டு மக்களை ஒரு சந்தேக பார்வை கொண்டுதான் எங்களது உறுதிகள் அனைத்தும் ஆராயப்பட்டன. ஆராய்ந்து அவர்கள் ஒரு அறிக்கை முன்வைப்பதாக சொன்னார்கள். அறிக்கையும் வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு இணையவழி மூலமாக ஒரு கலந்துரையாடலும் மேற்கொண்டிருந்தார்கள். அதில் கூட நான் அவர்களிடம் முன்வைத்த கேள்வி, முதல் விடுகிறது விடாதது அடுத்தபட்சம், குறைந்தபட்சம் எங்கட காணிகள் என்றதையாவது நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று. அதற்கும் அவர்களுடைய இன்னும் காலம் தேவைப்படுகிற ஒரு மழுப்பலான பதில்கள் தான் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதே போன்று தற்போது இப்போ ஏற்கனவே எங்களோட போராட்டத்தின் மூலம் 2 ஏக்கர் 3 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட இருக்கின்றன என்ற செய்தித்தாள்கள் மூலம் செய்திகளை நாங்கள் பார்த்துருந்தோம். அதற்கு பிறகு யாழ்ப்பாண கடற்தொழில் அமைச்சர் திரு சந்திரசேகர் அவர்கள் இழப்பீடு அல்லது நஷ்ட ஈடு அல்லது மாற்றுக்காணி என்ற ஒரு முடிவைத்தான் அரசாங்கம் எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அரசாங்கம் எடுத்த முடிவு யாருடன் கலந்து ஆலோசித்து எடுக்கப்படும். இது வெள்ள நிவாரணமோ அல்ல அரசு மானியமோ இல்லை. அவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து உங்களுக்கு இது போதும், உங்களுக்கு இதுதான் என்று வழங்குவதற்கு. இது எங்கட காணியை நீங்கள் பறித்து வச்சிருக்கிறீங்களா? அப்போ எங்களோட தாங்க நீங்கள் கலந்துரையாட வேண்டும், என்ன தீர்வு வேணுமெண்டு. நாங்கள் உறுதியாக நிற்கிறோம், எங்கட காணி தான் எங்களுக்கு வேணுமெண்டு. அவர் மற்றது இன்னொரு விஷயம் சொல்கிறார், விகாரைக்கு தேவையான காணியை வச்சுக்கொண்டு மிகுதி காணியை விடுவிக்கிறோம் என்று சொல்லி, விகாரைக்கு உரிய காணியை வச்சுக்கொண்டு மிகுதி காணியை விடுவிக்கிறோம் சொல்லி. விகாரைக்குரிய காணி எங்கேயா நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறோம் அல்லது அது உங்களோட கையில் தான் இருக்குது. பிறகு அதை நீங்கள் பிடிச்சி வச்சோன்னு மிகுதி என்றால் மிகுதியைத்தான் நாங்கள் கேட்குறோம். அந்த மிகுதி தான் 150 பரப்பு 160 பரப்பு, அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். அதை தயவு செய்து விடுவீங்க. நீங்கள் எதுவுமே எந்த ஒரு விட்டு கொடுப்புக்கு நீங்கள் வர தேவையில்லை. விட்டுட்டு எழுப்பி
போனால் காணும். அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 3ஆம் தேதி அங்கே இன்னொரு புத்தர் சிலை ஒன்று வைக்க இருக்கிறார்கள். அந்த புத்தர் சிலையும் வைத்து விட்டால் நாங்கள் எமது காணிகளையோ நிலங்களையோ மீட்டு கொள்ளவே முடியாது. இந்த கட்டும்போது எங்கிருந்தீர்கள் என்று கேட்பவர்கள் தயவு செய்து எல்லாரும் வாங்க, புத்தர் சிலை வைக்க போகிறார்கள், வச்சு முடிய வைக்க என்ன செய்தீங்க என்று கேட்காம வைக்க முதலே தடுப்போம். 3ஆம் தேதி அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டம் நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். தயவு செய்து இந்த மாதர் சங்கங்கள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், மாணவர்கள், வர்த்தக சங்கங்கள், சமய அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் எல்லாரையுமே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். இதை தவிர எங்களுக்கு இனி ஒரு இப்போ நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம்னா காலத்துக்கும் எங்களோட காணிகளை மீட்கலாது. அது மட்டும் இல்லை, அது எங்களோட தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னால் நாளைக்கு வவுனியாவில் கட்ட தொடங்குறாங்க, அந்த இடத்து காணிகளும் விட்டு கொடுக்கப்பட்டு கொண்டே போகும். நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழ் இடங்கள் அனைத்துமே விகாரைகள். நாங்கள் பௌத்த மதத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை, நாங்கள் எந்த ஒரு சிங்களவருக்கோ பௌத்தருக்கோ நாங்கள் எதிரில்லை. ஆனால் எங்களது இடத்தில் அடாத்தாக நீங்கள் வந்து விகாரை கட்டுவது, அனுமதிகள் இல்லாமல், எங்களுடைய எந்த ஒரு ஒப்புதல்களும் இல்லாமல் விகாரை கட்டுவது எங்களால் எந்த விதத்திலுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த அனுர அரசாங்கம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட முன்னர், ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட மயிலிட்டியிலே ஒரு கூட்டம் நடந்தது. அதில் வந்து அமைச்சர் சந்திரசேகர் வந்து சொல்லியிருந்த விஷயம், எங்களுக்கு அனுர தோழரால் சொல்லியிருக்கிற விஷயம், எதையுமே நீங்கள் சொல்லாதீங்கோ செய்யுங்கோ, ஆகலால் நாங்கள் எதையும் சொல்ல மாட்டோம், கதைக்க மாட்டோம், செயலில் தான் காட்டுவோம். ஆனால் நீங்கள் சொன்னதொண்டு இப்போ செய்து கொண்டிருக்கிறதொண்டு கதையாக நாளுக்கு நாள் ரீல்ஸ் விட்டு கொண்டிருக்கிறீங்க. மாலை மரியாதை இல்லையன்றீங்க, அப்புறம் மாலை மரியாதையோட போறீங்க. அடுத்த விஷயம் அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருந்தவர், இது வந்து எங்கட காலத்தில் கட்டப்பட்ட விகாரை இல்லை, கட்டினது வேறு யாரும், நாங்கள் தீர்வு கொடுக்கத்தான் விரும்புகிறோம், அதில் நாங்கள் மாற்றுக்காணி கொடுக்க விரும்புகிறோம், எங்கட காலத்தில் கட்டில்லைன்னு. அப்போ நீங்கள் உங்களோட தேர்தல் பிரச்சாரங்களில் உங்களோட அனுர தோழர் காட்டின அந்த 400 ஃபைலும் உங்களோட காலத்தில் நடந்த ஊழலா இல்லைத்தானே? அப்போ அதையே நீங்கள் உங்களோட பிரச்சாரத்துக்கு ஒரு வாய்க்கரிசியாக நீங்கள் பயன்படுத்தினீங்க. அந்த 400 ஃபைலும் முதல் நடந்த ஆட்சி காலங்கள் நடந்த ஊழல் தானே, அதுக்குரிய தீர்வை கொடுக்குற மாதிரி இதுக்கு முதல் நடந்த ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல், அதுக்குரிய தீர்வை தாங்கொண்டு தான் நாங்கள் கேட்குறோமே ஒழிய ஏன் எங்களை சந்திக்கிறதுக்கு நீங்கள் பயப்படுகிறீங்க? எந்த ஒரு இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் போராட்டம் நடந்து 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். இரவு முகநூல்ல தட்டி விட்டதோட சரி, அதோட அவற்ற கடமை முடிஞ்சது. தயவுசெய்து முகநூல் அரசியலை நாங்கள் விரும்பல. எங்கட போராட்ட களத்துக்கு வாங்க, மக்களை சந்தியுங்கோ, தேவையான நடவடிக்கை எடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து எங்களோட இனத்தை அழிய விட்டுறாதீங்க, எங்களோட இடத்தை சோரம் போக விட்டுறாதீங்க. நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே ஒரு கடமையாக நினைச்சு, அம்மா மேர், அப்பா மேர், தம்பி தங்க எல்லாரும் எங்கே ஒரு களியாட்டம் என்று சொன்னால் என்ன கடமை, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறீங்க தானே. அதே மாதிரி ஒரு நாள் ஒதுக்குங்க, எங்களுக்கு ஒரு நாள் குறைஞ்சது 5000 பேர் திரளுங்கோ. போலீஸாராலேயோ யாராலையும் எங்களுக்கு எதிராக எந்த ஒரு அடக்குமுறையும் கட்டவிழ்த்து விட முடியாது. 5000 பேர் ஊரவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். உலகமே தையட்டியை மீட்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஊரவர்கள் பயத்தினாலோ என்ன காரணமோ தெரியாது ஒதுங்கி போயிருக்கு. சகலரும் 1-2 வாரங்கள் மீட்க முடியும். மீட்டு அந்த வெற்றி கழிப்பில் நாங்கள் எல்லாரும் பகிர்ந்து கொண்டு அந்த காணியில் நாங்கள் உறவாடுவோம். சகலரும் வாங்கோன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கனசபை மதியழகன். இந்த தையட்டி திஸ்ஸ விகாரை சம்பந்தமாக தொடர்ச்சியான போராட்டங்களை செய்து கொண்டு வரோம். எங்களோட போராட்டங்கள நெருக்குதல் காரணமாக அதை விட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள அரசும் அதுக்குரியவர்களும் தள்ளப்பட்ட நிலையில் 160 பரப்பு 8-9 ஏக்கர் இப்போ அடாத்தாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிடிக்கப்பட்ட இடத்துக்கு வெளியில் தான் பிகாரைக்குரிய ஒரு காணி 46ஆம் ஆண்டு தான் அந்த பிகாரைக்குரிய காணி அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன் தமிழாக்களுடைய காணி 46ஆம் ஆண்டு தான் முதல் அந்த பிகாரைக்கான காணி அளிக்கப்பட்டு ஒரு சின்ன ஒரு இதிலிருந்து 58க்கு பிறகு அதில் எந்த விலகி இருக்கணும். இது புராதன விகாரை என்றது முற்றுமுழுதான பொய்யான கதை. இந்த பிகாரை இருக்கிற இடம் 18 சொந்தக்காரர் காணி சொந்தக்காரர் 18 சொந்தக்காரர் கொண்ட 160 பரப்பளவில் அடாத்தாக பிடிக்கப்பட்டு முறை மாறி ஒரு பதிவு செய்ய முடியாது, நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாததற்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. எந்த ஒரு அமைச்சு நிதி ஒதுக்கீடு செய்கிறாண்டாலும் ஒரு ஆவணங்கள் சரிபார்த்து தான் நிதி ஒதுக்கீடு செய்யலாம். ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த முற்றுமுழுதான் மறைப்பு செய்யப்பட்டு தான் அந்த விகாரம் கட்டப்பட்டது. பலர் கேட்கிறார்கள், நீங்கள் கட்டும் பொழுது எங்கே இருந்த நீங்கள் ஏன் போராடவில்லை என்ற கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கிறார்கள். அது இராணுவ முகாமாக இருந்து அந்த முகாமுக்குள்ளே தான் கட்டப்பட்டது.
இதை கேட்குறவைக்கான பதில் எல்லா இராணுவ முகாமும் நீங்கள் குறும்பசொட்டியோ காரநகரோ இராணுவ முகாமும் வேலி அடைப்புகள் வெளியிலே முழுவதுமாக உருமறைப்பு செய்யப்பட்டு தான் உள்ளுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் தான் உள்ளுக்கு இருக்குது. அப்படி ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே தான் ஆரம்பகட்ட வேலைகள் செய்தது. அந்த அதுவும் கிடுகுகளால் மறைக்கப்பட்டு ஒரு கட்டிடம் வருகிறத அது கட்டிடம் உயரம் கணிசமான அளவு வந்த பிறகுதான் மக்கள் கண்டுபிடிச்சினாங்க. அதுவும் அந்த கொரோனா 2020 கொரோனா நேரம் தொடர்ச்சியாக ஊரடங்கு சட்ட நேரங்களில் அதிவேகமாக கட்டப்பட்டது. கட்டுறதுக்கான நிதி வளம் எங்கே இருந்து வந்தது தெரியாது, அனுமதி எந்த ஒரு உறுதியும் இல்லை. அதை கட்டி தங்களுக்கு உரிய ஹானி என்று சொல்கிறவர்கள் இந்த நிமிடம் வரை எந்த ஒரு உறுதியையுமே ஆவணங்களை முடியுமானால் ஊடகங்களூடாக மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். எங்களுடைய உறுதிகள் பல தடவைகள் அரசு அதிகாரிகளுக்கு, குறிப்பாக காணிக்கு பொறுப்பாக இருந்த முரளிசேர்கிட்ட கொடுப்பட்டிருக்கு, எங்களோட பிரதேச செயலாளர்கிட்ட பல தடவைகள் கொடுப்பட்டிருக்கு. அது அரசு கட்டாயம் இருக்கும். அவர்கள் ஒரு அரசு அதிகாரி என்ற ரீதியில் அதை கோப்புகளாக வச்சிருக்க வேண்டியதை தவறப்பட்டிருக்கணும். தொடர்ந்து பல தடவை கேட்கணும். இப்போ ஜாழ் மாவட்டத்தில் இருக்கிற அரசு அமைச்சர் உறுதிகளை சரி பார்க்கணுமென்று கேட்குறார். இறுதியாக சொல்லியிருக்கிறார், காணி தவறாக கட்டப்பட்டிருக்கு, மக்களின் காணியாக இருந்தால் உறுதிகள் சரி பார்க்கணுமென்று சொல்லியிருக்கிறார். அவர் அரசு அதிபர்கிட்டையும் ஆளுநர்கிட்ட டிஎஸ்கிட்ட சகலரிட்டும் சரிபார்க்கப்பட்டு உறுதி சரிபார்க்கப்பட்டு மக்களின் காணி என்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவர் ஒரு கதையில் அது மக்களின் காணி என்று ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு மாட்டு காணி என்ற இதை கதைக்கிறார். இப்போ நஷ்ட ஈடு என்ற கதையை கதைக்கிறார். மக்கள் மாட்டு காணியையோ நஷ்ட ஈடையோ ஏற்றுக்கொள்ள தயாராகில்லை. காரணம், இந்த அனர்த்தத்துக்கு பிறகு மலையக மக்களை இங்கே கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் ஒரு சிலர். அதுக்கு அந்த வாழ்விடங்களை இழந்த மக்கள் அனர்த்தம் நடந்தும் தங்கட இடத்தில் இருக்கத்தான் விரும்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதே போல் நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணி இவர்கள் எங்கு மாட்டுக்காணி கொடுப்பார்கள்னு தெரியாது. ஒவ்வொரு இடத்துல கொடுக்கலாம். காக்கதீவில் காணிகள் இருக்குது, காக்கதீவு காணிகளை கொடுக்கலாம். அதில் வாழ முடியாது. மாட்டு காணியில் எச்சந்தர்ப்பத்திலும் யாரும் கோரவில்லை, நஷ்டகிட்டையும் நாங்கள் கோரவில்லை. டிசிசி மீட்டிங்கில் மேதகு ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது ஆளுநர் அது நாங்கள் மக்களுடன் பேசிவிட்டோம், மக்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கி அந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்ற வசனத்தோடு அந்த கதையை ஜனாதிபதி பதில் சொல்ல முடியாமல் முடிச்சிருக்கிறார். எங்களோட இந்த காணி உரிமையாளர்களோட எந்த சந்தர்ப்பத்திலையும் அரசு அதிபரோ யாழ் மாவட்ட அரசு அதிபரோ ஆளுநரோ இதை எப்படி தீர்க்கணுமென்றதில் கலந்துரையாட எங்களை அழைக்கவும் இல்லை. நஷ்ட ஈடு மாட்டுக்காணி என்ற கதைகள் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களோட கதைக்கவும் இல்லை. எங்கள்கிட்ட கதைக்காததை தங்கட பாட்டில் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு மேலதிகமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பிரதேச சபையில் முடிவெடுக்கப்பட்டு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை சேர்மனோடு அங்கே போகும் பொழுது ஊடகங்களில் பார்த்துருப்பாங்க, சேர்மனும் அமைச்சர் அரசு அதிபர் எல்லாம் ஒன்றா போனது. அது தவறு. இவர்கள் போகும் பொழுது அரசாங்க அதிபர் அவருடைய வாகனத்தில் அரசு அதிபர் என்ற போர்டை கலட்டி உள்ளுக்கு சீட்டில் வச்ச நிலையில் அரசாங்க அதிபர் அமைச்சர் சந்திரசேகரன் இளங்குமரன் 3 பேரும் புத்தகைக்கூட கதைச்சு கொண்டு வெளியில் வந்திருக்கணும். அது புத்த தர்மத்துக்கு மீறி, புத்த தர்மங்களை சொல்கிறத மீறி முழு அடர்த்த கட்டப்பட்டிருக்கிற காணிக்கு எங்கட காணி பற்றிய விவரங்களை புத்தகைக்கூட கதைச்சு 2 ஏக்கர் விடுறதுக்கு ஒப்புதல் கேட்கினோம். அதுக்கு வீடு கட்டித்தரலாமென்று சொல்லிக்கணும். அது எங்கே விட போயினோம்னு சொல்ல இல்லை, எங்கே விட போயினோம்னு சொல்லிக்கணும் இல்லை. அப்போ அதை பற்றி எங்களோட கதைக்கையில், காணியை இழந்த மக்களோட யாரோடையுமே கதைக்கையில் தங்களுக்கெல்லாம் முடிவெடுக்கணும். இடத்தின் புவிசார் நிலைகள் தெரியாதவ இந்தியா தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் அதை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்குது. நான் கடூர முயற்சி எடுத்தேன். 3 நாளாக ரஜீவனுக்கு தொடர்ந்து எடுக்கிறேன், எந்தவித பதிலுமே இல்லை. பாராளுமன்ற இளங்குமரனோட கதைக்க முயற்சி செய்தான், அவர் சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை. அவரும் புத்த கோயிலுக்குரிய காணி எங்கே இருக்குன்னு கேட்குற அளவில் இருக்கிறார். அதாவது அவருக்கும் அந்த காணி வெளியில் இருக்குது, இது முற்றுமுழுதான் மக்களின் காணி என்ற விளக்கத்தை விளங்க முடியாமல் இருக்குது. அது காணியில் அந்த மக்களோட கதைச்சா தான் அது விளங்கும்.
இன்று வேற எத்தனையோ போராட்டங்கள் அரச கட்சியில் இருக்கிறவர்கள் வருகிறார்களும் இல்லை. நட்பு ரீதியாக இளங்குமரனை கேட்ட பொழுது அவர் கதைக்க சந்தர்ப்பத்தை தாராறில்லை, நேரடியாக கண்டு கதைக்க சந்தர்ப்பத்தை தாராறில்லை. வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினரும் சில இடங்களில் அதை பற்றி கதைக்க விருப்பமில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் எங்களோட கலைக்காமல் என்ன முடிவெடுக்க போகிறீங்க? எங்களோட கலைக்காமல் காணிக்கு உரிமையாளர்கள் நாங்கள். அதே நேரம் நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முதல் கடந்த அரசாங்கத்தில் போல் எங்களோட இது கடும் முயற்சி எடுத்த பழைய சல்லிப்பல டிஎஸ் இப்போ காணிக்கு ஏஜியாக இருக்கிறவர் ஸ்ரீமோகன் சார் கூப்பிட்டு இராணுவம் 512 உயரதிகாரிக்கும் ஸ்ரீமோகன் சாருக்கும் இப்போ இருக்கிற சல்லிப்பல டிஎஸ்க்கும் பிரதேச செயலருக்கும் பிரதேச செயலர் கேட்பவர் கூடத்தில் சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பத்தில் இராணுவ உயரதிகாரி எங்கள்கிட்ட கேட்டது, கட்டிடங்கள் இருக்கிற கட்டிடங்களுக்குரிய 15-20 பரப்பையும் அதுக்குரிய பாத்வே போகிற பழியையும் எங்களுக்கு விட்டு தாங்கோ, மிச்சத்தை உங்களுக்கு தரலாம், நாங்கள் மிச்சத்தை உங்களுக்கு தரலாம், 15-20 பரப்பளவில் விட்டு தாங்கோ. அந்த 15-20 பரப்புக்கு உறுதியுள்ள புத்த கோயிலுக்குரிய காணியோ அல்லது நஷ்ட வீடோன்றதை நாங்கள் பிறகு கதைப்போம். ஆனால் ஸ்ரீமோகன் சார்கிட்ட தான் அதை கேட்கணும், அதோட தொடர்ச்சி ஏன் நிப்பாட்டப்பட்டதுண்டு அவர் தான் அந்த முயற்சி எடுத்தவர். ஆனால் அந்த இராணுவ அதிகாரி எங்களுக்கு தான் அந்த டெலிஃபோன் நம்பர் வேலை செய்யலை, அவரிடம் மாற்றப்பட்டதாக அறிகிறோம், உண்மைத்தன்மை தெரியாது. இதில் இந்த பிரச்சனையை தீர்க்கிறேன்னா ஜிஏயும் ஆளுநரும் எங்களை கூப்பிட்டு கதைச்சு தீர்க்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தது. அவர்கள் உள்நோக்கங்களுடன் அதிகார பீடத்தில் இருக்கிற ஆசையின் நிமித்தம் எந்த ஒரு முயற்சியுமே அவர்கள் எடுக்கவில்லை. மாறாக ஜிஏக்குரிய வாகனத்தில் அந்த ஜிஏயின் வாகனம் என்ற போட் இல்லாமல் தனியாக புத்தவிக்கிட்ட போய் அமைச்சரும் எம்பிமாரும் கதைக்கினோம். அது சட்டவிரோதமாக பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார், புத்த தர்மம் விட்டு கொடுக்குறது காணியில் விட்டு கொடுப்போம். எத்தனை பரப்பை விட்டு கொடுக்க போகிறீங்க? நீங்கள் விட்டு கொடுக்க தேவையில்லை. காரணம் என்ன, நீங்கள் அடாத்தா பிடிச்சி வச்சுருக்கிறீங்க, காணியங்கிட. அப்போ எங்களோட கதையுங்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ கதையுங்கோ, எவ்வளோ விடலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றது எங்களோட தான் கதைக்கணும். இந்த நிமிஷம் வரை கதைக்கையில் நாங்கள் விட்டு கொடுக்க தயாரினோம். இன்னொரு இடத்துல இத்தனை வரலாறுகளை சொல்லினோம். சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட உறுதிகள் இருக்குது. 12ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு இதை நீங்கள் படம் இந்த உறுதிகள் கிழிஞ்ச நிலையில், இது 20களுக்கு முதல் வடிவாக பாருங்க, சரியா? இது பரம்பரை, சகலர்டையும் பரம்பரையாக வந்த உறுதி. இது அந்த வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெளிவான பதில் தாரம். எந்த உறுதியுமே டிக்ளரேஷன் உறுதி இல்லை, வெளிப்படுத்தல் உறுதி யாருடையதும் இல்லை, சகலரண்டையும் பரம்பரை உறுதிகள் இடம்பெயர்வு பேப்பர் தானே இது. அப்போ கொஞ்சம் காலம் போக அப்படி போகும்ன்றதுக்கு இதுக்கு அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். இது அடுத்தது ஒரே உறுதி தான் மாறி எழுதப்படுது. 24ஆம் ஆண்டு தயவு செய்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது எனக்குரிய காணி 16 பேரப்பு எங்கள் குடும்பத்துக்கு இருக்குது. இதை போல் ஒவ்வொருத்தருடையும் உறுதி இருக்குது, சகலர்டையும் உறுதி இருக்குது. இந்த உறுதியெல்லாம் காணி கச்சேரியின் கொப்பியல் எல்லாம் ஜிஏயோ காணிக்கு பொறுப்பானவர்களோ தான். இது 34ஆம் ஆண்டு. தயவு செய்து இதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க. ஏன்னால் உறுதி இருக்காண்டு தேட வேண்டிய தேவை அமைச்சருக்கு இப்போ இல்லை. அமைச்சர் அனுபவசாலி, போராளி, தோழர் என்று சொல்கிற அளவுக்கு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், அவருக்கு அந்த தேவை இல்லை. இது 44ஆம் ஆண்டு. இதுக்கு பிறகு சுதந்திரம் கிடைச்சா பிறகு இதுவும் இருக்காங்க உறுதி. அங்கே உள்ளுக்கு ஒரு லோயரால் பார்த்து அதுக்குரிய நோட் எடுக்கையிலும் கொப்பி எடுத்தால் வராது. இதுதான் யதார்த்த தன்மை. ஆனால் இந்த உறுதியும் உள்ளுக்கு இருக்குது, சகல உறுதியும் எல்லாமே இருக்குது. இதை கச்சேரியும் அரசு அதிகாரிகள் எங்கட வரிப்பணத்தில் சம்பளம் எடுத்து பிள்ளைகள் குடும்பங்களோட அரச வாகனங்களை தெரிகிற அதிகாரிகளுக்கு இதை ஆவணமாக கோப்பு செய்து அதை கொடுக்க இல்லாத. ஆக ஸ்ரீமோகன் சிவரும் முரளிஸ்வரன் தான் கொஞ்சம் முயற்சி செய்ததாக இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை. வேறு எத்தனை பேர் முயற்சி செய்தோம்னு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் மற்ற எந்த ஒரு அரசு அதிகாரியும் எங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை. இப்போ இருக்கிற டிஎஸ் ஃபோனை கண்டா பயம். நாங்கள் ஒரு கதைக்க போனால் ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் களவு செய்யாட்டி ஏன் ரெக்கார்ட் பண்ணுறது பற்றி கவலை? நீங்கள் நேர்மையான இடங்கோ, மக்களோட நீங்கள் சேவை செய்ய வந்தீங்க, நேர்மையான இடங்கோ, ஏன் ஃபோனை கண்டா துடிக்கிறீங்க? இந்த கேள்வி இருக்கணும். சகலர டைம் வாரான உறுதிகள் இருக்குது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களே
நீங்கள் மிகச்சிறப்பாக பாராளுமன்றத்தில் வெடிக்கிறீர்கள், நன்றி. இந்த எங்கட ஹானி பிரச்சனையில் நாங்கள் தயவாக உங்களை கேட்குறது, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வர முன்னம் அதை அலசி ஆராய்ஞ்சிருக்கணும். அன்றைக்கு அவர்கிட்ட அர்ஜுனாட்ட போனதில் ஒரு ஐயா விஷயம் தெரியாமல் போனவர் இருக்கிறார் இங்கே. மற்ற இன்னொரு ஐயாவுக்கு வர முடியல, அவர் விஷயம் தெரியாதுன்றது ஒத்துக்கொண்டிருக்கிறார். அந்த போன சகோதரர் என்ன ரீதியில் அவர்கிட்ட போனார்ன்றது தெரியல. ஒரு 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 வழக்கறிஞர் வழக்கு போட வாண்டு கேட்கணும். எங்களோட குளந்தூர் மேலையிலேருந்து முன்ன அனுபவங்கள் இருக்குது. வழக்கு போட வாண்டுட்டு அதில் போய் பரப்பு ஏக்கர் பரப்புக்கு எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர்னு தெரியாத வழக்கறிஞரும், எத்தனையாம் வகுப்பு படித்ததாண்டு எல்லாரையும் கேட்குற அந்த வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினரும், எத்தனை குழி எத்தனை பரப்பு அதில் நின்று தான் ஆராய்ச்சி செய்யணும். ஒரு வழக்க போட வாண்டு கேட்குற வழக்கறிஞர் ஆராய்ச்சி செய்து தானே போகணும். அப்போ நான் எடுத்த பக்கம் விளங்கப்படுத்தினேன். வைத்தியரை பலதரம் அர்ஜுனாவை தொடர்பு கொள்ள முடிய இல்லை. அவன் செக்ரட்டரி என்று சொல்கிற அந்த பெண்ணை பல தடவை முதல் அடுத்து விளங்கப்படுத்தினான். 1 மணித்தியாலும் 9 நிமிடமும் பரப்புக்கும் ஏக்கருக்கும் என்ன வித்தியாசம், அப்போ தான் என்ன கேட்குறான். அங்கே போய் முடிஞ்ச பிறகு அப்போ புத்த கோயிலுக்குரிய காணி அங்கே இருக்குது. அந்த விஷயம் தெரியாமல் போயிட்டு காணியை விடுவிக்க போயினேன். பின்னுக்கு 2 ஏக்கர் விடுறான முடிவு தெரிஞ்சு தன்னால் அது அவரால் இல்லை போராட்டத்தின் நிமித்தம் மற்றவன் உதவியால் இப்போ அந்த பிக்கு உறங்கி வந்திருக்கிறார். விடுவோம்ண்டா அது கொஞ்சத்தை விட்டு மாற்ற வலிக்கிறீங்க. தெளிவாக கதையுங்கோ, எத்தனை பரப்புன்றதை கதைச்சி விடுங்கோ. விளங்கப்படுத்த கேட்குற அந்த அவார்ட்டை யாரும் வழக்கு கொண்டு போகலாமோ. எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர்னு தெரியாமல் ஏக்கருக்கும் பரப்புக்கும் இல்லாமல் வைத்தியர் சொல்கிறார். அதில் அவர் புத்தகைக்கு 8 ஏக்கர் 9 ஏக்கர் எங்கள்கிட்ட தனக்கு வேணுமென்றார். இவன் வச்சுருக்கிறது அது. அப்போ அதை பற்றி நாங்கள் கலைக்க வேண்டாம். என்ன நாங்கள் விடக்கூடியதை விடுவோம். அந்த இல்லை அடைப்புக்குள்ளே இருக்கிறத 8 ஏக்கர் 9 ஏக்கர் 8 ஏக்கர் 9 ஏக்கர் தான் கேட்குறாரு. அதை பற்றி கலைக்க வேண்டாம்னு சொல்கிற உரிமை அவருக்கு இல்லை. காணிக்காரர் நாங்கள், காணிக்காரர் யாருமே அவருக்கு அந்த உரிமை கொடுக்க இல்லை. எல்லாருமே சொல்கிறோம் அவர் இதில் சம்மந்தப்பட வேண்டாம். வழக்கு போடுறோண்டால் அது நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். எங்களுக்கு பரப்புக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் தெரியாதோ பல தடவை முயற்சி செய்தும் கதைக்க முடியாமல் இருக்கிற லோயர் மேரிட்டையோ போக வேண்டிய அந்த தேவை இல்லை. 8 மணித்தியாலம் 24 மணித்தியாலம் இருக்கிற லோயர் ஆஃபீஸில் பல்லாகத்தில் 8 மணித்தியாலம் 5 நாளும் இருக்கிறதாகி அண்டா உங்கள் லைஃப்பில் தேசமெல்லாம் நிற்க அப்போ அந்த ஆஃபீஸுக்கு நாங்கள் இப்போ 8 மணித்தியாலம் 5 நாளும் போகலாமா? அல்லது லைஃபுக்கு பின்னுக்கு போகணும். நாங்கள் ஒரு நாளைக்கு 3 லைஃபுக்கு பின்னுக்கு போகணும். அப்போ உங்களால் அது சாத்தியப்பாடில்லை. நாங்கள் எல்லா சகலர்கிட்டையும் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தாட்ட மஹிந்த அரசில் ரணில் அரசில் மிகச்செல்வாக்கு மிக்கவர், அவரால் ஒன்றும் செய்ய முடியல. நாங்கள் டெலோ கட்சிகிட்ட போன நாங்கள் தமிழரசு கட்சி, அது இப்போ என்ன கட்சின்னு தெரியாது, தலைவர் செயலாளர் இல்லாத அந்த கட்சிகிட்டையும் போன நாங்கள். தலைவர் செயலாளரை தெரிவு செய்ய முடியாமல் காடு போர்டு எல்லாம் பெண்களை வேட்பாளர்களை தேர்ற அந்த கட்சிகிட்ட போன நாங்கள். ஸ்ரீதரன்கிட்ட போன நாங்கள். மற்றப்பட்ட சகல கட்சியிட்டையும் போனாங்கள். ஆனால் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சைக்கிள் அரசியல் செய்தாண்டு, சைக்கிள் அரசியல் செய்யவில்லை. நாங்கள் எல்லா கட்சியிட்டையும் உதவிய நாடினாங்கள். அந்த ஒரு நேரத்தில் சைக்கிள் கட்சியில் ஒரு உறுப்பினர் அந்த முதலாவது நாங்கள் போராட்டம் தொடங்குகிற நாள் எனக்கு சார்ஜனை தெரியாது, இவரை தெரியாது, யாரையும் தெரியாது. 30 வருஷம் இடம்பெயர்வு என்று 8ஆம் வகுப்பில் நான் இடம்பெயர்ந்தேன். 30 வருஷம் இடம்பெயர்ப்பில் ஒரு தரையும் தெரியாது. அந்த போராட்டம் சைக்கிள் கட்சியில் இருந்த ஒருத்தர் இதில் யாரையும் ஒரு தடவை தொடர்பு கொண்டு அந்த போராட்டத்துக்கு வந்தவர்கள். அவர்கள் மட்டும் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் நிற்கிறார்கள். ஒரு சில நேரங்களிலே அண்ணன் ஸ்ரீதரனும் பலதரப்பட்டவர், அங்கரணேசன் உட்பட பலர் வந்திருக்கிறார்கள். அதே போல் எங்களோட போராட்டத்துக்கு தொடர்ந்து எல்லாரும் வாங்கும். இது எங்களோட ஹானி இல்லை. இது நாளைக்கு இதில் நாங்கள் தோத்துட்டோம்டா நாளைக்கு இன்னும் ஒரு இடத்துல வடகிழக்கில் இல்லை மலையகத்தில் இன்னொரு இடத்துல மக்களின் ஹானி, பூர்வீகமாக இருந்த தனியார் மக்களின் ஹானியை அடாத்தா இராணுவ பலமோ அடியால் பலமோ கொண்டு வச்சு பிடிச்சி ஒரு புத்த சிலையோ ஏதோ கட்டிட்டு அது தங்கட ஹானி. புத்த வரலாறு சொல்லுவாங்க, 3ஆம் நூற்றாண்டு வரலாறு. அதுதான் புத்த தர்மம் சொல்லுதென்றால் அதை எல்லா புத்த சமயத்தை பின்பற்ற எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்கிறீங்கள் என்றால் அதை சரியென்று சொல்லுங்க, இல்லை நீங்கள் அதை பிள்ளையென்று சொல்லுங்க. இல்லை இது அடாத்தா பிடிச்ச காணி, இது பிள்ளையண்டா அது பிள்ளை, அதுக்கு தீர்வை காணுங்க. தீர்வை காணணும் என்ன செய்யணும்? புத்த கோயிலுக்குரிய காணி சாமி எங்களுக்கு சொல்கிறார். போய் சந்திச்சு நாங்கள் நயனாபிகாராதிபதியை அவர் தெளிவாக சொல்கிறார், என்ன கூப்பிடையில் ஒருத்தர் என்ன கூப்பிடுங்கோ, நான் வாரன், என்னட்ட உறுதி இருக்குது, காணி எந்த உறுதி தனியே இருக்குது, வெளியில் இருக்குது. உங்களை காணியை அடாத்தா பிடிச்சிருக்கணும். இது புத்த தர்மத்துக்கு எதிரானது. பிடிச்சவர் யாரோ பிடிச்சி ஒரு சாமிகிட்ட கொடுத்துருக்கு வேலாதிபதிகிட்ட, அவரையும் கூப்பிடுங்கோ. டிஎஸ் வாங்கோ,
ஜிஏ வாங்கோ ஆளுநர் வாங்கோ அரச அதிகாரம் உள்ளவங்க யாராவது வந்து இடையில் ஒட்டு மனத்தியாத்திர பிரச்சனை தீர்க்கலாம். 20 பேரப்போ வடிவாக போகுதும் புத்த கோயிலுக்கு, தெளிவாக சொல்கிறேன். 20 பேரப்போ அந்த புத்த கோயிலுக்கு மிக மிஞ்ச போகுதும். அதே தான் எங்கள்கிட்ட 512 அதிகாரிகளும் கேட்டவன். ஸ்ரீமோகன் சார் சாட்சி, இப்போ இருக்கிற டிஎஸ் சாட்சி, நாங்கள் காணிகள் இழந்து நாங்கள் சாட்சி. அப்போ அது அவன் 2 பேரும் சொல்லினோம், இவையும் விட்டு தள்ளினோம், கூப்பிடுங்கோ கதையுங்க. சரி 20 பேரப்போ என்னவோ கூப்பிட்டு கதைச்சிட்டு அவர் தன் காணியை அதுக்கு பதிலாக கொடுக்க தயாரா. அந்த ஒரு ஒழுங்கு முறையில் இதை இழுபட விடாமல் பௌர்ணமியில் வந்துட்டு போராடுறாங்கன்னாங்க. நாங்கள் போராடு எங்களை ஆணின்ற உரிமையை கேட்குறோம். எங்களுக்கு கத்துறது இல்லை வேலை. போராடுறோம் கத்துறோம். இந்த வைத்தியர் திரும்ப திரும்ப சொல்கிறார் தண்ட சுயநலத்துக்காக சாவச்சேரி வைத்தியசாலையில் போராடித்தான் எம்பியாக வந்தவர். நீங்கள் போராடிக்கல வைத்தியர் கேதீஸ்வரனுக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்திக்கும் வைத்தியர் பிரணவனுக்கும் சொன்னதை இந்த இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ரெக்கார்டிங் இருக்குது, அந்த கேஸுகளை முதல்ல போடுங்கோ. உங்களோட வைத்தியசாலை சாவச்சேரி வைத்தியசாலையில் நீங்கள் கண்ட குறைபாடுகள் வழக்கம் நடத்துங்கோ. நடத்தி போட்டு நேரம் ஒரு உளராமல் கையெடுத்து கும்பிட்றோம். வைத்தியரே, நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால், நீங்கள் தெல்லிப்பளை ஆஸ்பத்திரிக்கு போய் வர இல்லையாக இருந்தால் தயவு செய்து எங்கட பிரச்சனையிலேருந்து விலகுங்கோ. நீங்கள் கதை கேட்க நிதானமாக கதையுங்கோ. உங்களோட கதை தடுமாறுது. ஒரு தமிழர் மரபை மீறி கதைக்கிறீங்கள், கலாச்சாரத்தை மீறி கதைக்கிறீங்கள். காவல்துறை அதிகாரி தேசிய தலைவரை மேறதட்டுறீங்கள். போகிற எல்லாரையும் எத்தனையாம் வகுப்பு படித்த நீங்கன்னு கேட்குறீங்கள். யாழ்ப்பாணத்தை கட்டியமைச்ச தளபதி மாதிரி எத்தனையாம் வகுப்பு படித்தவங்க என்று உங்களுக்கு அவையோட வாழ்ந்த நீங்கள் தேசிய தலைவர்னு சொல்கிற உங்களுக்கு தான் விளங்கணும். அது மற்றவைக்கு காவல்துறை அதிகாரி அண்ணன் இருக்கிறார், காவல்துறையில் இருந்தவர் கிளிநொச்சியில் இருக்கிறார். உங்களோட அண்ணன் ரகுராமன் கேளுங்கோ முதல் கேளுங்கோ. வாகனத்தில் கதைச்சு கொண்டு லைஃப் காட்டி கொண்டு வாகனம் ஓட்டினா காவல்துறை என்ன பனிஷன் கொடுத்தான்னு கேளுங்கோ. அதுக்கு தண்டப்பணம் என்னென்னு கேளுங்கோ. இந்த லைஃப்களை நிப்பாட்டுங்கோ, தையட்டி பட்டி நிப்பாட்டுங்கோ. ஆக்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குறதை நிப்பாட்டுங்கோ. உங்கள் மேலே மதிப்பு இருக்குது, உங்களோட கதையின் மேலே மதிப்பு இருக்குது. பாராளுமன்றத்தில் கத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை. சரியானதை கற்றுங்கோ, சரியானதை கேள்வி கேளுங்கோ. தையட்டி விகார ஒன்றுமே வைத்தியர் அர்ஜுனாவுக்கு தெளிவாக சொல்கிறோம். எந்த ஒரு டிக்ளரேஷன் வழிப்படுத்தல் உறுதியுமே இல்லை. இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முதல்லேருந்து பரம்பரையாக வந்தது. இப்போவும் அரசாங்கத்திட்ட கேட்குறோம், அதிகாரத்தை வச்சிருக்கிற அமைச்சர் மேரிட்ட அதிகார பீடத்திட்ட கேட்குறோம். இந்த பிரச்சனையை இலகுவாக தீர்க்கிறதுக்கு நயனாதி விகாராதிபதி பின்னிக்கிற அரசு அதிகாரிகள் ஜிஏ கவர்னர் இந்த விகாரைகளை அடாத்தாக இருக்கிற விகாராதிபதி எங்களோட இடத்தை பிடிச்சி அடாத்தாக பாதுகாப்பு படைகளின் பலத்தோடு இருக்கிற விகாராதிபதி நாங்கள் பேச தயார். வாங்கோ, இருந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். நீங்கள் விடுறோம் காணி தர்மத்தின்படி விடுறோம்ண்டா எத்தனை பரப்புன்னு சொல்லுங்கோ. பரப்பில் கதையுங்கோ. 160 பரப்பு 170 பரப்பு அடைக்கப்பட்டிருக்கு, அடாத்தா பிடிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பரப்பு விட போகிறீங்கள்? துண்டு துண்டாக விட வேண்டாம். உங்கள்கிட்ட எல்லார்டையும் விட போகிறோம் என்று ஆயத்தங்கள் செய்கிறவற்றை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது துண்டு துண்டாக உடைச்சுடைச்சி இப்போ இந்த அதுக்கு அதை திருத்துறதுக்கண்டு காணி உறுதி இல்லாத காணிக்கு எப்படி கிளைமுகளை எடுத்து என்ன செய்கிறீங்கன்ற ஒன்றும் தெரியல. கண்ணா மோசடி நடக்குது. மோசடிகளை பிடிக்க வந்த இந்த அரசாங்கம் முழு மோசடியாக்களோடு சேர்ந்து தோழர் சந்திரசேகருக்கு உங்களுடைய அரசாங்கம் மோசடிகளை பிடிக்க வந்தது. முழு மோசடியாக அதில் இருக்கிறன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அவரோட இரகசியமாக ஜிஏவோட போய் கதைக்கிறீங்கள். கதைச்சு போட்டு விடுறத தன்னிச்சையாக முடிவெடுக்கிறீங்கள். நாங்கள் செய்கிறோம் என்று தன்னிச்சையாக விடுற பரப்ப முடிவெடுக்கிறீங்கள். நீங்கள் எங்களோட கதைக்கோணும், நாங்கள் உங்களோட கதைக்கோணும் என்று ஆசைப்படுறோம். நீங்கள் தான் டைம் தரணும். நீங்கள் தர இல்லை. உங்களோட எம்பி மேரிட்ட கேட்டு நாங்கள் ஓடி ஒழிக்கணும். கதைக்க விரும்பினம் இல்லை. மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் குறைய கேட்கணும். மக்களுக்கு நீங்கள் திணிக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் போராட தளத்தை விட்டு வெளியிலேயோ எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் நினைச்சா ஜிஏடியோ டிஎஸ்சிட்டோ எங்களோட தொடர்பு இலக்கங்கள் எல்லாமே இருக்குது. வாங்கோ கதைப்பட்டு இருந்து கதைக்க இல்லை. நாங்கள் உங்களோட இராணுவ அதிகாரி கதைக்க வரார். ஆனால் எங்களால் போட்டு கேட்ட நீங்கள் வந்த நீங்கள் கதைக்க பஞ்சு பெறுறீங்க, ஓடி ஒழிக்கிறீங்க. சரியான தீர்மானமாக எடுங்கோ. இலகுவான தீர்மானம் ஒரு சில மணி நேரத்தில் எடுக்கிறது. அதுக்கு அதிகாரத்தை பயன்படுத்துங்கோ. எங்களுடைய அரசு அதிகாரிடம் ஒரு வேண்டுகோள், நீங்கள் எங்களை ஏமாத்தாதீர்கள். நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாத்தீர்கள். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நேர்மையாக நடக்குங்கோ. எங்களுக்கு சேவை செய்கிறீங்கள் எங்களோட டேக்ஸில் இருந்து. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரத்தினசிங்கம் எழுதுகிறேன். வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் என்ற வகையில்
இந்த தையிட்டி போராட்டத்துக்காக தொடர்ந்து குரல் எடுத்துக்கொண்டு பாலமைப்பு ரீதியாக பாலமைப்புன்னு சொல்கிறது தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் இணைஞ்சு இலங்கை ஊரகம் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் பாலமைப்பு. அது காணியுரிமை தமிழ் விளக்கம் காணியுரிமைக்கான மக்கள் அமைப்பு. அந்த வகையில் நாங்கள் வடக்கு மாகாணத்தில் வந்து எங்கே காணி பிரச்சனைனாலும் அந்த மக்களை குரல் எடுத்துக்கிறோம். மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தான் அந்த காணியுரிமைக்கான மக்கள் அமைப்பு குறிக்கோளாக இருக்கின்றது. அந்த வகையில் தையிட்டி மக்களுக்காக தொடர்ந்து குரல் எடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களை கொண்டு போய் நாங்கள் கொழும்புலையும் வந்து தென்னிலங்கை பத்திரிகைகளுக்கு இந்த பிரச்சனை வெளிப்படுத்தி உலகம் பூராக சிங்களத்திலேயும் ஆங்கிலத்திலேயும் உலகம் பூராக இதை வந்து இன்டர்நெட் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த வகையில் நான் தங்களுடைய பிரச்சனையை இந்த காணிக்குரியான மக்கள் உறுதியோடு காட்டி சவால் விட்டு சொல்லிட்டுருங்க. நான் இதில் வந்ததுன்னு சொன்னால் நான் அர்ஜுனாவுக்கு சவால் விட்டுனா எனது முகநூல் ஊடாக இப்போவும் இது கூட பகிரங்கமாக அர்ஜுனாவுக்கு சவால் விடுறேன். உம்மால முடிஞ்சால் அந்த பொய்க்காணின்னு நீ சொன்னீங்கன்னா இந்த அவர் சொன்ன மாதிரி 1912ஆம் ஆண்டு உறுதி இருக்குது. நாங்கள் பிறக்க முற்பட்ட காலம், உன்னுடைய அப்பாவும் பிறக்க முற்பட்ட காலம். உன்னால் முடிஞ்சால் நீ எங்கே என்றாலும் கிளறது சவாலுக்கு நான் வரேன். நீ வந்து சிங்கள மக்களுக்காக மக்கள் காணியை பெற்றுக் கொடுக்காத உன்னுடைய அரசியலுக்காக. அவரை நீ அரசியல் கேட்க போகிறதில்ல, கேட்டாலும் வர போகிறதில்லை. அவற்றை அரசியலை நீ தென்னிலங்கை நோக்கி நகரப்போகுது. சிங்கள மக்களுக்கு நகர்றதுக்காக வேண்டி தான் இப்படி நான் வேலை செய்கிறார். தயவு செய்து இந்த தையட்டி மக்களில் காணியல்ல நீங்கள் தேவையில்லாத கெஞ்சி கேட்ட மாதிரி நீ கதைக்க வேண்டாம். தையட்டி மக்கள் எந்த மக்களை காணி பிரச்சனையும் கதைக்க வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி பரப்புக்கும் ஏக்கருக்கும் தெரியாத சட்டவாளரை வச்சு இப்படி வழக்கு போடுறது. காணி சட்டம் சம்பந்தமாக படிச்சுக்கிறது. காணிச்சு நாடு அங்கீகாரம் பெற்ற சட்டத்திறனை இல்லாட்டும் காணி சட்டம் சம்பந்தம் சட்டம் எனக்கு தெரியும், எனக்கு நிறைய தெரியும் சட்டம் சம்பந்தம். அந்த வகையில் நான் சொல்லுகிறேன், தயவு செய்து நீ அந்த மக்களில் நையாண்டியாக பண்ணாத அல்லது உங்கள் மூணில் கேவலமாக கதைக்காத. நீ வந்து 1912ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக உறுதி எல்லா மக்களுக்கும் தான் ஐயா ஒன்று இருக்கிறார் வந்து அவருடைய போனவர்கள் என்னென்னு சொன்னாலும் இந்த காணி 18 மக்களுக்கு சொந்தமான காணி. அதில் வந்து அவர் சொல்லுவார் 16 மக்களோட தனித்தனியாக உறுதி இருக்கின்றது, 2 பேருக்கு பங்காக இருக்குன்னு சொல்லி. ஆகையால் சுகுமார் சொன்ன மாதிரி வருகின்ற 3ஆம் தேதி இடம்பெற போராட்டத்தில் இது தையிட்டி மக்களில் காணிமிக்கிற வடமொழி மக்களுக்கான போராட்டம். தயவு செய்து அனைத்து அரசியல் இந்த கட்சி வேறுபாடு கலந்த அரசியல் கட்சிகளும் ஏனைய பொது அமைப்புகள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு மக்களுக்கு அவர்களுக்கு குரல் கொடுத்து அந்த மக்களில் காணியை விடுவிக்கிறதான் காணிக்கான மக்கள் அப்படின்ற குறிக்கோளாக இருக்குது. அந்த வகையில் அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்க. அதே போல் இந்த செய்திகளையும் வந்து ஊடகங்கள் இவ்வளவு காலம் வெளிப்படுத்தி இதையும் இந்த போராட்டத்தையும் வெளிப்படுத்தி நீங்கள் எங்களுக்கு அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதுக்கு அப்பால் இன்னும் ஒன்றை இதில் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால் இப்போ ஒரு புதிய சட்டம் பயங்கரவாத சட்டம் புதுசாக கொண்டு போயிருக்கோம். அந்த சட்டம் தெரியவில்லை மக்களுக்கு. அந்த சட்டமும் நாங்கள் அதை எதிர்க்கிறோம். என்ன சொன்னால் இப்படி அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருந்தால் இந்த ஊடக சந்திப்பு கூட செய்ய முடியாது, எங்களை கைது செய்வாங்க. அப்படியே சட்டங்களாக இருக்குது, போராட்டம் செய்ய முடியாது. அது அந்த தங்களில் கட்சியில் வளர்க்குறதுக்காகத்தான் இந்த அரசாங்கம் சொல்லிக்கொண்டு வந்தது ஏதோ இப்போ செய்கிறது ஏதோ. அவர் வந்தது சொன்னவர் மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட முடியும். இதுவரைக்கும் எந்த மக்கள் காணி விடுவிக்கப்பட்டிருக்குது? எதுக்குமே விடுவிக்கப்படவில்லை. ஆகையால் தயவு செய்து அவர் கேட்ட மாதிரி அந்த காணியை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க கேட்டு அச்சனார்களுக்கு சவால் விட்டு மக்களோட வந்திருக்கிறேன், முழுக்க பெறலாம்னு சவால் விட்டு வெளியேறுகின்றேன். நன்றி, வணக்கம். கேட்டிங்களானே அது வந்து இப்போ அவே சொல்கிற அதிலும் வந்து ஒரு இடக்கான பதில் தான் சொல்லினேன். பௌத்த சாசன அமைச்சர் சொல்கிறார் மக்களோட காணி மக்களுக்காண்டு. அமைச்சர் அடுத்த நாள் அமைச்சர் வந்து டிசிசி மீட்டிங்கில் சொல்கிறார் விகார கட்டியாச்சு உடைக்கலான்னு சொல்லி. அப்போ அவைக்கில் முன்னுக்கு அமைச்சர் எம்பிமார் எல்லாம் வந்து அவைய ஒரு கிளிய கட்டுவாங்க. கிளிய கட்டோட என்ன செய்ய போகிறான்டா அவையோட இதை முடிவெடுவாங்க. சரியான ஆகம முறைப்படி இதை செய்யல. பெரிய ஆளுகளை மதிச்சு 4 பேரோட செய்து இப்படி நாங்கள் ஒரு அமைச்சர் திரும்ப மண்டைக்கு டிசிசி மீட்டிங்கில் சொன்னார். அதே கருத்து நல்ல பாடம் தான் பேசுவார். அவர் தண்டை காணிக்க வரணும்னா அந்த மக்களுக்கு கொடுக்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறார். இதே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் வந்து இடிக்கலான்ற இப்போ எல்லா இப்போ கோவில் மற்ற ஆலயங்கள் மற்ற பௌத்த விகாரிகள் மதம் இந்து கிறிஸ்தவ ஆலயங்களுக்கெல்லாம் ஒரு விதிமுறை இருக்குது. அகற்றலான்ற தவிர ஒரு மேலே அவை கலசம் தான் அதில் முக்கியம். இந்த விகாராதிபதியோட முன்னுக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இது வந்து அகற்றப்பட வேண்டிய விடயம் தான். இப்போ அவருக்குரிய காணி இருக்கைகளை இப்போ அகற்றியங்களை வந்து அவைக்கு ஒரு பிரச்சனை வருமாண்டா அவை இந்த காணிக்கில் ஒரு விகாரை கட்டுங்க. அவரே ஒரு சின்ன வியாரை கட்டி போட்டு இந்த கலசத்தை மாற்றி வைக்கலாம். அது காணிய இழந்த மக்களோட இருந்து கதைக்கிறது. வணக்கம், நான் பத்மநாதன் சார்ஜன். நானும் இந்த தையிட்டி வியார பிரச்சனையால் காணி இழந்த ஒரு ஆள் தான். இப்போ நீங்கள் என்ன அனைவற்ற ஆதங்கங்கள் அனைவற்ற உரையிலையும் கேட்டிருப்பீங்க. இதில் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் தவறுதலாக புரிஞ்சு கொண்டாலும் இப்போ இந்த பேச்சை இந்த இவ்வளவேற்ற ஆதங்கங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் உண்மைத்தன்மையை விளங்கியிருப்பீங்க. சகல அரசியல்வாதிகளோ சரி மக்களோ சரி வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளோ சரி சகலரும் எங்கள்ட பிரச்சனைகளை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொண்டது. நாங்கள் அந்த போராட்டம் வந்து காணி இந்த பகுதிகளில் விடுவிப்பினமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். நாங்கள் போராட்டம் தொடங்கினது வந்து
அரைப்பரப்பு காணி இருக்கிறவர்கிட்ட காணியை மீட்கணும், 40 பரப்பு இருக்கிற காணியை மீட்கணும், மொத்தமாக அங்கே அகப்பட்டுற காணி அவ்வளோ மீட்கணும்ன்றால் எங்கள்கிட்ட போராட்டம் ஆரம்பிச்சினாங்க. அதுக்கு நீங்கள் 2 ஏக்கர் விடுறதை நாங்கள் விட வேண்டாம் நாங்கள் சொல்லல. நீங்கள் எங்களுக்கு ஒரு படிப்படியாக விட்டாலும் எங்களுக்கு ஒரு வரையறை சொல்லுங்க. என்ன முடிவு நீங்கள் எடுத்துறீங்க, எவ்வளோ காணியை சுயக்க போகிறீங்க எட்டுறதை முன்னுக்குமே சொல்லுங்கள். நயனாதிபதி வேறாதிபதி அவர் தெளிவாக சொல்கிறார், இது வந்து ஒரு மணித்தியால் தீர்க்கப்பட வேண்டிய விஷயத்துக்கு இவ்வளோ நீங்கள் போராடுறீங்க, யாருமே இதை கண்டுகொள்ள இல்லை. அரசாங்கம் வந்து இதை தீர்க்கிறதுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்க இல்லை, நடவடிக்கையுமே எடுக்கணும். ஒரு உறுதி வந்து அவர்கிட்ட பேரில் இருக்காண்டு அவரை வச்சு தான் தீர்க்கணும். அவர் வந்து வெளிப்படையாக இருக்கையில் சவால் விட்டு அவர் சொல்கிறார் தன்னிட்ட வாங்கணும்னு சொல்லி. ஏன் அதை போய் எங்கள்கிட்ட வராத நீங்கள் அவர்கிட்ட போய் கதைங்களேன். அதை யாருமே கதைக்காமல் விடுறதால தான் இந்த பிரச்சனை. மற்றபடி நாங்கள் கேட்டுக்கொண்ட முன்னுக்கு போராட வரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. 3ஆம் தேதி வந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை அஹிம்சை வழியில் போராடுறதுக்கு நாங்கள் போராட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அது வந்து பிரதேச சபை கூடாவும் நாங்கள் அறிவித்தலை தருவோம். சகல சிவில் அமைப்புகள், மாணவர் ஒன்றியம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கடந்த இதில் வந்து எங்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை மேற்கொண்டிருக்கார்கள். அதே வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி மக்கள் விரோதி என்று சொல்லி கொண்டு திடீராக்கள் இழிவுபடுத்தினோம். அந்த இழிவுகளை வந்து பொருட்படுத்தாமல் உங்களோட கையில் நாங்கள் இதை பார்த்து தாரோம். நீங்கள் அதை தெளிவாக சொல்லிக்கிறீங்க. இளைஞர்கள் நாங்கள் போராடாமல் யார் போராடுறான்னு சொல்லி தெளிவாக சொல்லிக்கிறீங்க. உங்களோட போராட்டம் உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு கட்டாயம் தேவை. இந்த போராட்டத்தை வலுப்படுத்தினா தான் இந்த காணியை மீட்கலாம். இந்த 30 மாத போராட்டத்தின் வலு தான் இன்றைக்கு வந்து இவ்வளோத்தை நயனாதிபதி வேறாதிபதியிலேருந்து அனைவரையும் வந்து இதில் இறங்கி கதைக்க வச்சிருக்கு. அப்போ இந்த போராட்டத்துக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவித்து மறுப்பு கருத்துக்களை தெரிவிக்காமல் இதுக்கு ஆதரவு தெரிவித்தாலே இந்த போராட்டம் வெற்றி அளித்ததாக தான் நாங்கள் கருதி கொள்வோம். அந்த வகையில் வந்து சகலரும் இந்த 3ஆம் தேதியான போராட்டத்துக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்ற அமைச்சராக்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக்களுக்கு பகிரங்கமாக நாங்கள் செலவாள விடுறோம். எங்கள்கிட்ட உறுதி ஃபைலோடு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த நேரத்திலே வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க முன்னுக்கு வந்து எங்களை வாக்கு பிச்சை கேட்டீங்க. அது எவிடன்ஸ் கூட எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் வாக்கெடுத்து நீங்கள் வந்து 3 சீட்டை 4 சீட்டை தந்து உங்களுக்கு அனுப்பினா அப்புறம் நீங்கள் யாருமே வரையில்லையே. நாங்கள் இதில் வந்து பகிரமாக உங்களோட கேட்குறோம். நீங்கள் வந்து பகிரங்கமாக வந்து ஒரு உங்களோட அரசாங்க உத்தியோகத்தர்கள் இருக்கணும், நயனாதிபதி வேறாதிபதி இருக்கிறார், அவர் கேட்டு கொண்டாங்க. அனைவரும் இருந்து ஒரு மேசையில் 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய விஷயம் அவங்கள பகிரங்கமாக கேட்டுக்கொள்ளணும். இதில் வந்து எல்லாருமே ஒத்துழைச்சி இந்த விஷயத்தை முடித்தரணும். மற்ற இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான போராட்டம் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் இருப்போம். அது வந்து அந்த 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 அதிண்ட எழுச்சி தான் இன்றைக்கு வளர்த்து கொண்டு